ஹலோ காய்ஸ், கங்ராட்ஸ். நம்ம கிட்டத்தட்ட HTML லாஸ்ட் லெவலே வந்துட்டோம். லெவல் 4. இந்த லெவல் 4ல நம்ம லிஸ்ட்டு, டேபிள்ஸ், ஃபார்ம்ஸ் இதை பற்றி பார்ப்போம். இதோட இந்த HTML சாப்டர் முடியுதுன்னு சொன்னால் நீங்கள் HTML கோட் பண்ணி கற்றுப்பீங்களா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. லெவல் 5 அண்ட் 6 என்னன்னு சொன்னால் அது ப்ரௌசர் டூல்ஸ் பற்றியும் கிட்டப்பை பற்றியும் தான் சொல்ல போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் வந்து ஜாப் தேடிக்கிட்டு இருக்கேன், நான் அர்ஜென்ட்டாக கோர்ஸை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த லெவலோட முடிச்சுட்டு இந்த லெவலோட முடிச்சுட்டு நீங்கள் அடுத்தது CSSக்கு ஜம்ப் ஆயிடலாம். அடுத்தடுத்த லெவல் 5 அண்ட் 6 நீங்க பொறுமையா உட்காந்து கூட படிச்சுக்கலாம். அதுல ப்ரௌசர் டூல்ஸை பத்தி தான் சொல்லிக் கொடுக்க போறோம். ஸோ அதனால இந்த லெவலோட நமக்கு HTML சாப்டர் முடியுது. இவ்வளோ நேரம் நீங்க என் கூடயே ட்ராவல் பண்ணி வந்திருந்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். என்னன்னு சொன்னா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் HTML இருக்கட்டும், CSS இருக்கட்டும், ஜாவா ஸ்கிரிப்டா இருக்கட்டும், அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. சர்டிஃபிகேட் நான் அடிக்கலைங்க, அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆள்லாம் கிடையாது. நான் படித்தேன் இல்லையா இந்த கேஜே கோடிங் அந்த யூடியூப் சேனல்ல, அவங்க வந்து யூடியூப் சேனலுடைய யூடியூப் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுலேருந்து தான் நானும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினேன். உங்களுக்கும் சர்டிஃபிகேட் தேவைப்படுதுன்னு சொன்னால் அதில் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி நான் காட்டுறேன். ஆனால் அது வந்து ஒரு வேலிடான சர்டிஃபிகேட்டான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை காட்டி நீங்கள் ஜாப் எல்லாம் வாங்குற அளவுக்கு வேலிடான சர்டிஃபிகேட் கிடையாது. சும்மா சொல்லிக்கலாம், நான் வந்து இதை முடிச்சிருக்கேன்பா அப்படின்னு சொல்லி, அவ்வளோதானே தவிர ஒரு வேலிட் சொல்ல முடியாது. நீங்கள் யூடெமிலேயே போய் சர்டிஃபிகேட் வாங்கினா கூட அது சில கம்பெனியில் ஒத்துப்பாங்க, சில கம்பெனியில் அது ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ வேலிடான சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்களோட அந்த டிகிரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்த டிகிரி சர்டிஃபிகேட் தான் வேலிடாக இருக்கும். ஆனால் சில கம்பெனிஸ் இருக்குது, சில கம்பெனிஸ் வந்து சர்டிஃபிகேட்டை ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. அவங்க வந்து ஸ்கில்லை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த பையன்கிட்ட எவ்வளோ ஸ்கில் இருக்குது, இந்த பொண்ணுகிட்ட எவ்வளோ ஸ்கில் இருக்குது, அவங்ககிட்ட எவ்வளோ இதை பற்றின நாலேஜ் இருக்குது, அவங்க எப்படி வெப்சைட்டை டிசைன் பண்ணுறாங்கன்னு ஸ்கில்லை மட்டும் பார்க்குற ஆஃபீஸ் நிறைய கம்பெனிஸ் கூட இருக்குது. அதை அதான் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நானும் இதை ஆரம்பித்தேன். என்கிட்ட சர்டிஃபிகேட்ஸ்லாம் கிடையாது, காலேஜோட சர்டிஃபிகேட்ஸ். நான் முழுக்க முழுக்க ஸ்கில்லை நம்பி மட்டும் தான் இதுக்குள்ளே இறங்குனேன். எனக்கு ஸ்கில்லு தெரியும்ப்பா, சர்டிஃபிகேட் எனக்கு தேவையில்ல, எனக்கு ஸ்கில்லு தெரியும், நான் அதை வச்சு நான் ஜாபை கிராக் பண்ணிப்பேன் அப்படின்னு அந்த நம்பிக்கையில் தான் நானே இதுக்குள்ளே இறங்கினேன். ஸோ அதனால் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் பெரிய மேட்ரு கிடையாது, ஸ்கில்லு தான் எங்கள் மேட்ரு. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் அந்த சேனலில் போய் நீங்கள் எப்படி சர்டிஃபிகேட் எடுக்கணும்னு சொல்லி அந்த சேனல்லே எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நம்மளோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைரெக்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இங்கே அவருடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கா, கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இப்படி காட்டும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேயே டேரெக்டாக போய் என்ன செய்யலாம்னா கிளிக் பண்ணி போயிடுங்க. இப்படி கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே கேட்டகரின்னு இருக்கா, யூடியூப்னு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ப்ரீமியம் இல்லாமல் யூடியூப், ப்ரீமியம்லாம் அவங்க காசு கேட்பாங்க. யூடியூப் இதுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே HTML இருக்கா, HTMLக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து கெட் கோர்சஸ் ஃபார் ஃப்ரீ இருக்கா, இதுக்குள்ளே கிளிக் பண்ணி போனீங்கன்னு சொன்னால் அவங்க கோர்சஸும் இருக்கும். கீழே வந்து சர்டிஃபிகேட் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு 30 கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஒரு 70% மார்க் எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் என்ன எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸாக இருக்குன்னு சொன்னால், நம்ம HTML நம்மளுடைய நோட்ஸை வச்சு எதெல்லாம் நம்ம படித்து காட்டணுமோ அது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் உங்ககிட்ட, நோட்ஸை நீங்கள் நல்லா படிச்சுக்கிங்க. ஏன்னு சொன்னால் இவங்க எல்லாமே அந்த இன்டர்வியூ பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இன்டர்வியூக்கு ரொம்ப யூஸ் ஆகக்கூடியது தான் அந்த நோட்ஸ். அதனால டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நோட்ஸை நல்லா படிச்சுக்கிட்டு உள்ளே போங்க. போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி ஒரு 30 25 27 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் அது ரெடி ஆகிடும். ஆனால் அது அது எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியாது உங்களுக்கு. நான் இப்போ இதுக்குள்ளே போக முடியாது, ஏன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சர்டிஃபிகேட் வாங்கினதுனால என்னால் இதுக்குள்ளே போக முடியல. ஸோ அதனால் அங்கே உள்ள சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் மேலே 3 லைன் போட்டு சின்னதாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட நேம் போட்ட சர்டிஃபிகேட்டை நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியமானது கிடையாது. அதனால தான் நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கெல்லாம் நான் பேசலை. நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் டைரெக்டாக பாடத்துக்கு போயிடலாம். நம்ம இப்போ இருக்கிறது எங்கே லெவல் 4ல் இருக்கோம். இங்கே வந்து லெவல் 5ன்னு காட்டும், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நம்ம மாற்றி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லெவல் 4 தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ லெவல் 4க்குள்ளே வந்திருக்கோம். இதில் என்ன படிக்க போகிறோம்னு சொன்னால் இந்த லிஸ்ட்டு, டேபிள்ஸு, ஃபார்ம்ஸ் இதெல்லாம் எப்படி வந்து HTML நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ரொம்ப வந்து முக்கியமான சாப்டர் இதுதான். கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான சாப்டர் தான் இதான். அதனால 1க்கு 2 தடவை நீங்க பாருங்க. அப்படி பார்த்தா தான் இது நல்லா விளங்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் ஈஸி தான். கொஞ்சம் நீங்க ஃபோக்கஸ் குடுத்து கவனிச்சீங்கன்னா, ஈஸி தான் எல்லாம். ஓகேங்களா? அதுல நம்ம என்ன படிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து
லிஸ்ட் டேக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அது இது என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா 4 சாப்டரா நம்ம ஆக்கியிருக்கோம். 4 சாப்டர்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து லிஸ்ட் டேக். அதுல ஆர்டர் லிஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு 3 விஷயத்த பார்ப்போம். டேபிள் டேக்ல டேபிள் எப்படி நம்ம கிரியேட் பண்றது, அதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம், அதுக்கு கேப்ஷன், அதுக்கு ஹெட்டிங் எப்படி கொடுக்கறது, கால் ஸ்பேன்னு சொன்னா ஒரே ஹெட்டிங்க்கு 2 டீட்டெயில் வரும் இல்லையா, அதெல்லாம் எப்படி கொடுக்கறது. அப்புறம் ஃபார்ம்ஸ் உடைய சாப்டர்ல நம்ம எப்படி ஃபார்ம்ஸை கிரியேட் பண்றது, கீழே வந்து சப்மிட்ன்ற அந்த ஃபார்ம்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்றது. அதுக்கு ஒரு 5 விஷயம் உள்ள இருக்கும். இன்புட் டேக், ஆக்ஷன் ஆட்ரிபியூட்ஸ், நேம் அண்ட் வேல்யூ ப்ராப்பர்ட்டி, லேபிள் டேக், அதுக்கான என்னென்ன டைப்ஸ் இருக்கு அதெல்லாம் பார்ப்போம். அடுத்தது ஐஃப்ரேம் டேக். ஐஃப்ரேம்னு சொன்னா ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்டோட லிங்கை டைரக்டா எப்படி உங்களோட வெப்சைட்ல கொடுக்குறதோ, யூடியூப்ல லிங்க் இருக்கு, அது எப்படி டைரக்டா உங்களோட வெப்சைட்டுக்கு கொடுக்குறதுன்னு சொல்லி பார்க்கறது தான் இந்த ஐஃப்ரேம் டேக். இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னது, லெவல் 5ல ஃபர்ஸ்ட் என்னது, லிஸ்ட் டேக். லிஸ்ட் டேக்னு சொன்னா இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க நிறைய லிஸ்ட் கிரியேட் பண்ண தேவை ஏற்படும் உங்களுடைய வெப்சைட்ல. அந்த லிஸ்ட் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னா ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட்னு சொன்னா என்னன்னு சொன்னா 1 2 3ன்னு வருதா, இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு லைனா வருதா, இதுதான் என்ன சொன்னா ஆர்டர். இந்த ஆர்டர்ல நம்ம என்ன செய்யணும் சொன்னா லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும். சரி, அந்த ஆர்டர் நான் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணணும்னு சொன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, ஓஎல் அப்படின்னு. இந்த ஓஎல் அப்படின்ற இந்த டேகை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும் சொன்னா ஆர்டரான ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணணும். ஆர்டரான லிஸ்ட்டை கிரியேட் பண்ணணும். அது கீழே நம்ம லிஸ்ட்டா கிரியேட் பண்ணல, அதுக்கே என்ன செய்யணும் சொன்னா லிஸ்ட்ன்ற இந்த டேகை யூஸ் பண்ணியிருக்கோம். எல்ஐன்ற இந்த டேக் என்ன சொன்னா லிஸ்ட் டேக். ஸோ அதனால என்னென்னலாம் நமக்கு லிஸ்ட்டில் வேணுமோ அதெல்லாம் இந்த எல்ஐ டேகுக்குள்ள நம்ம எழுதணும். நமக்கு ஆர்டரா அந்த லிஸ்ட் எல்லாம் வேணும்னு சொன்னா மேல வந்து ஓஎல் ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ள இந்த லிஸ்ட் எல்லாம் வரணும். ஓகேங்களா, அதான் சொல்றாங்க பர்பஸ் யூஸ்டு ஃபார் கிரியேட்டிங் லிஸ்ட் வித் ஐட்டம்ஸ் தட் ஹேவ் எ ஸ்பெசிஃபிக் ஆர்டர். உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வேணும், அது ஸ்பெசிஃபிக்கான ஆர்டர்ல வேணும்னு சொன்னா நமக்கு இந்த ஓஎல் அப்படின்ற இந்த டேகை நம்ம யூஸ் பண்ணணும். டிஃபால்ட் ஐட்டம்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்கலி நம்பர். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யணும், நீங்க ஆர்டர்னு போட்டீங்கனாலே லைனா 1 2 3 ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். நெஸ்டிங் கேன் பி நெஸ்டட் வித்தின் அதர் லிஸ்ட். அதாவது ஒரு லிஸ்ட்டுக்குள்ள நீங்க இன்னொரு லிஸ்ட் என்ன செய்யலாம்னு சொன்னா நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படி கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துருவோமா. நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா என்னுடைய இங்க பாத்தீங்களா சைட்ல பாத்தீங்கன்னா அசெட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா HTML CSS அப்படின்னு சொல்லி 2 ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம முன்னாடி சாப்டர்ல பார்த்தோம் இல்லையா, முன்னாடி லெவல்ல ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொல்லி, அதனால நான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நான் இந்த ajit.html, இண்டெக்ஸ், நியூ HTML 3 சும்மா கிரியேட் பண்ணேன். அதெல்லாம் இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். CSS ஃபோல்டர் நான் ஒரே ஒரு CSS வந்து முன்னாடி பண்ணியிருப்பேன், அதை இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். ஃபோல்டரா போட்டு வச்சிட்டீங்கன்னு சொன்னா நல்லதா இருக்கும். அதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா அதெல்லாம் ஃபோல்டர்ல போட்டுட்டு புதுசா ஒரு லிஸ்ட்டை வந்து நான் புதுசா ஒரு HTML நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பேர் வந்து list.html அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். ஏன்னு சொன்னா ஒரே பேஜ்ல எல்லாமே எழுதுனா உங்களுக்கு வந்து கன்ஃபியூசிங்கா இருக்கும்னு சொல்லி தான் நான் இதுமாரி தனியா எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஒரே பேஜ்ல கூட எழுதலாம், நீங்க தனியா ஒரு இது மாரி பேஜ் எழுத கூட எழுதலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி இதெல்லாம் செய்றேன். கொஞ்சம் கிளீனா இருந்ததுன்னா பார்க்க உங்களுக்கு புரியும்னு சொல்லி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், ஆர்டர் லிஸ்ட் ஆர்டர் லிஸ்ட் படிக்கிறீங்க இல்லையா, அப்ப என்ன செய்யணும், ஆர்டர் லிஸ்ட்ல எனக்கு லிஸ்ட் வரணும்னு சொன்னா நான் OL அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணி இப்போ பண்ணிட்டேன். அதுக்குள்ள எனக்கு என்ன வேணும், லிஸ்ட் வேணும். எனக்கு என்ன லிஸ்ட் எழுதலாம், ஒரு 3 லிஸ்ட் என்ன எழுதலாம், ஏதாவது ஃபுட் ஐட்டம் எழுதலாமா, சப்பாத்தி சப்பாத்தின்னு எழுதிட்டேன். ஆனா இது வந்து எனக்கு லிஸ்ட்ல வேணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா இதுக்கு முன்னாடி வந்து லிஸ்ட்ன்ற டேகை யூஸ் பண்ணணும். இந்த சப்பாத்தியை தூக்கி நான் லிஸ்ட்டுக்குள்ள போடுறேன். இப்போ என்னன்னு சொன்னா இது வந்து லிஸ்ட்ல வந்துடும். அடுத்த லிஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணேன். அதுக்குள்ள தோசை, அதுக்கு அடுத்த லிஸ்ட்ல உங்கள். ஓகேங்களா, ஒரு 3 லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது எப்படி நம்மளுடைய வெப்சைட்ல வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓப்பன் வித் லைவ் சர்வர். இப்போ நம்ம வெப்சைட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க வந்துருச்சு. பார்த்தீங்களா, சப்பாத்தி, தோசை, பொங்கல் அப்படின்னு சொல்லி அது 1 2 3 அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் தான் வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா அடுத்து என்ன சொன்னாங்க, ஆர்டர் லிஸ்ட் மட்டும் தானே பார்த்தோம். ஓகேங்களா, ஆர்டர் லிஸ்ட் முடிஞ்சிருச்சு. இங்க லாஸ்டா ஒரு பாயிண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, கேன் பி நெஸ்டட் வித் இன் அதர் லிஸ்ட்.
அது என்னன்னு சொன்னா, எனக்கு வந்து இந்த 3 லிஸ்ட் இருக்குல்ல. 1, 2, 3ன்னு இருக்கு. சப்பாத்தி, தோசை, பொங்கல்னு இருக்கு. எனக்கு இதுக்குள்ளேயே ஒரு லிஸ்ட் வேணும்ப்பா அப்படின்னு அதுக்காக தான் அது. ஸோ அந்த லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பாருங்க. இப்ப சப்பாத்திக்குள்ளேயே என்ன செய்யணும்னு சொன்னா, எனக்கு வந்து ஒரு ஒரு லிஸ்ட் வேணும். சப்பாத்திக்குள்ளே லிஸ்ட் வேணும். அதுக்கு நான் என்ன செய்றேன், அதுக்குள்ள ஓஎல் ஆர்டர் லிஸ்ட்ன்ற டேக் ஓப்பன் பண்ணி, அதுக்குள்ள நான் லிஸ்ட் பண்றேன். எனக்கு என்னென்ன வேணும். சப்பாத்திக்கு கீழ போய் என்னப்பா போடுறது? குருமா இருந்தா குருமா. அடுத்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். சட்னி. அடுத்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். சாம்பார். ஓகேங்களா? சப்பாத்திக்குள்ள ஒரு 3 லிஸ்ட்ட நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்ப இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். லைவ் சர்வர்ல நான் ஓப்பன் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம எதுல ஓப்பன் பண்றோமோ அதுக்கான இது காட்டிடும். எந்த பேஜ்ல நம்ம இருக்கோம்னு சொல்லி. பார்த்தீங்களா? எனக்கு சப்பாத்தி, தோசை, பொங்கல்னு 3 லிஸ்ட் இருக்கு. அந்த ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் வேணும். அது கரெக்ட்டா அதுக்கான ஸ்பேஸ் எடுத்து அந்த லிஸ்ட் தானா குடுத்தது பாருங்க. இதான் அது. ரொம்ப ஈஸி. இந்த லிஸ்ட் ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட்ன்றது ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். ஆர்டர் லிஸ்ட் நம்ம முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன சொன்னா டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் லிஸ்ட். டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் லிஸ்ட்ல நிறைய டைப் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க ஃபர்ஸ்ட் என்ன குறிப்பிட்டிருக்காங்க, நியூமரிக் டிஃபால்ட் டைப். அதாவது ஆர்டர் லிஸ்ட்ல ஓஎல் நீங்க போட்டீங்கன்னு சொன்னாலே அது டிஃபால்ட்டா 1, 2, 3 தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? டிஃபால்ட்டா 1, 2, 3 எடுத்துக்கும். அடுத்து ஒன்று இருக்கு, அப்பர் கேஸ் லெட்டர்ஸ். அதாவது உங்களுக்கு 1, 2, 3ல வேணாம், எனக்கு இது போல ஏபிசிடியில் வேணும், அது ஆர்டர் லிஸ்ட்டாக எனக்கு வேணும்னு சொன்னால் அதுக்கு உள்ள வந்து ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். ஓஎலுக்குள்ள என்ன செய்யணும் சொன்னால் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். அது என்ன ஆட்ரிபியூட்ஸ்னா இந்த டைப் ஏ அப்படின்ற இந்த டைப் ஏல அப்பர் கேஸ் லெட்டர் ஏ யூஸ் பண்ணீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது போல வரும். இந்த ஏபிசிடி அப்பர் கேஸ் லெட்டர் வரும். இல்லைப்பா எனக்கு வந்து லோவர் கேஸ் லெட்டர் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்து என்ன செய்யணும், டைப்ன்ற ஆட்ரிபியூட் கொடுத்து அதுக்குள்ள இந்த லோவர் கேஸ் ஆட்ரிபியூட் இந்த கேஸை யூஸ் பண்ணணும். எனக்கு வந்து ரோமன்ல வேணும், இந்த மாரி வேணும், 1, 2, 3, 4 வந்து இந்த மாரி வேணும்னு சொன்னா ஆட்ரிபியூட் டைப் ஈக்குவல் கொடுத்து சின்ன பெரிய ஐ யூஸ் பண்ணணும். ஐ இருக்கு இல்லையா, அந்த ஐயை யூஸ் பண்ணணும். எனக்கு வந்து சின்ன ரோமன்ல வேணும், ஸ்மால் ரோமன்ல வேணும்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யணும் சொன்னா இந்த டைப் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி குட்டி ஐயை கொடுக்கணும். அவ்வளவுதான். பெரிய கம்பு சுத்துற வேலைலாம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு வந்து என்ன செய்யணும், அப்பர் கேஸ் லெட்டர்ஸ்ல வேணும். அதுக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த சப்பாத்தி, தோசை, பொங்கல் இருக்கு இல்லையா, அது எனக்கு வந்து அப்பர் கேஸ்ல ஏல வேணும். அதுக்கு நான் என்ன செய்யறேன், ஓஎல்குள்ள போயிட்டு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஆட்ரிபியூட் யூஸ் பண்றேன். என்ன ஆட்ரிபியூட், டைப் ஈக்குவல் டுன்னு கொடுத்து அதுக்குள்ள நான் என்ன செய்யறேன், கேப்ஸ் ஏ போடுறேன். கேப்ஸ் ஏ இப்போ நான் போட்டேன்னா இப்போ போட்ட உடனே பாருங்க நம்மளுடைய வெப்சைட்ல எப்படி அது மாறி இருக்கு பார்த்தீங்களா, ஏபிசின்னு வந்துருச்சு. ஏபிசி 1, 2, 3 இந்த இடத்துல ஏபிசி வந்துருச்சு. நம்ம எதில் ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணி குருமா சட்னிலாம் போட்டிருந்தோமோ அதில் 1, 2, 3ன்னு வருது. ஏன்னு சொன்னால் அது ஆர்டர் லிஸ்ட்டு. அது நார்மலாகவே என்ன செய்யணும்னு சொன்னால் 1, 2, 3 தான் இருக்கும். எனக்கு 1, 2, 3 வேணாம் ஏபிசி வேணும்னு சொன்னால் தான் அது இது போல் எடுக்கும். இங்கே வந்து ஸ்மால் கேஸ் ஏ போட்டிங்கன்னா அது சின்ன ஏவாக வந்துடும். இப்போ ஏ புரிஞ்சிருச்சா? அடுத்து என்ன பார்க்கணும், ரோமன் லெட்டர்ஸ். அதாவது பெரிய அப்பர் கேஸ் ரோமன், ஸ்மால் கேஸ் ரோமன் இல்லையா. அதுக்கு நான் என்ன செய்றேன், இந்த ஓஎல் இருக்கு இல்லையா, இந்த குருமா சட்னி சாம்பார் அந்த லிஸ்ட்டில் வந்து அந்த ஓஎலுக்குள்ள போய் நான் ஆட்ரிபியூட் யூஸ் பண்றேன். டைப் ஈக்குவல் டு ஸ்மால் ஐயை யூஸ் பண்றேன். ஓ, இல்லை கேப்ஸ்ல இருக்கா? டைப் ஈக்குவல் டு இங்க வந்து ஸ்மால் ஐ யூஸ் பண்ணிட்டேன்னா இந்த லிஸ்ட்டுக்கு நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த குருமா சட்னி சாம்பார் இந்த லிஸ்ட்டுக்கு 1, 2, 3ன்னு இருந்தது. எனக்கு வந்து அந்த ஸ்மால் கேஸ் இந்த ரோமன் லெட்டர்ஸ்ல எனக்கு அது வேணும்ப்பா அப்படின்னு சொன்னா இப்போ நான் போய் பார்த்தேன்னு சொன்னா எனக்கு எப்படி தெரியும் பாருங்க, சப்பாத்தி, தோசை, பொங்கல் அது ஏபிசியில் வந்துருச்சு. குருமா சட்னி சாம்பார் வந்து எனக்கு லோவர் கேஸ் அந்த ரோமன் லெட்டர்ஸ் வந்துச்சு. இதே அப்பர் கேஸ் ரோமன் லெட்டர்ல எனக்கு இங்க வேணும்னு சொன்னா இங்க வந்து ஒன்றும் இல்லை, இந்த சின்ன ஐ எடுத்துட்டு கேப்ஸ் ஐ போட்டா அங்க வேலை முடிஞ்சிடும். இப்போ பாத்தீங்களா, அது பெருசா வந்துச்சு, அப்பர் கேஸ் ஆயிடுச்சு. சிம்பிள் மேட்டர் அவ்வளவுதான். இது பெரிய ஒன்றும் இது இல்லை. ஓகேங்களா? புரிஞ்சதா? டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் லிஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். புரியலன்னா இன்னொரு தடவை பாருங்க, புரிஞ்சிடும். அடுத்து வந்து அன்ஆர்டர் லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட்னா ஆர்டர் லிஸ்ட்னா 1, 2, 3ன்னு வரும். அன்ஆர்டர் லிஸ்ட்னா அந்த லிஸ்ட்டை வந்து எனக்கு ஆர்டரே பண்ண தேவையில்லப்பா, அது ரேண்டம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாவது புல்லட் பாயிண்ட்ஸ் அதை எடுத்துக்கும். அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா இது புல்லட் பாயிண்ட்ஸ்
அதை எடுத்துக்கும். இங்கே பார்த்தீங்களா புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கா, அதுமாரி எடுத்துக்கும். அதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணோம்னா யூஎல், ஆர்டர் லிஸ்ட்டுக்கு ஓஎல், அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு யூஎல். அதுக்கு இந்த லிஸ்ட் எல்லாம் சேம் அதே தான் வரும். அது எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் தனியாகவே கிரியேட் பண்ணலாம். அதான் சொல்றாங்க என்ன பர்பஸ்ன்னு சொன்னா யூஸ்டு ஃபார் லிஸ்ட் வேர் த ஆர்டர் ஆஃப் ஐட்டம் டசன்ட் மேட்டர். அந்த ஆர்டர் எனக்கு மேட்டரே கிடையாதுன்னு சொன்னா இந்த இந்த டேக் வந்து யூஸ் பண்ணலாம். யூஎல் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணலாம். டிஃபால்ட் ஐட்டம்ஸ் ஆர் யூஸ்வலி புல்லட்டட். அது வந்து இந்த புல்லட்டட் ஃபார்ம்ல தான் நமக்கு ஷோ ஆகும். கேன் பி நெஸ்டட் வித்தின் அதர் லிஸ்ட். நெஸ்டட் வித்தின் அதர் லிஸ்ட்லாம் அதான் இங்கே நம்ம ஒரு சப்பாத்திக்கு கீழே ஒரு லிஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அதே போல் அன்ஆர்டர் லிஸ்ட்லையும் நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் ஒரு லிஸ்ட்டை கீழே போட்டுக்கலாம், ஒரு ஹெட்டிங் கீழே. அது வந்து 1 2 3ன்னு வராது, புல்லட் பாயிண்ட் தான் அது வரும். அதை நான் பண்ணி காட்டல. ஏன்னு சொன்னால் டைம் அதிகமாக எடுக்கும். ஏன்னு சொன்னால் நான் டைம் இழுக்கணுமே சொல்லி இவ்வளோ பெரிய வீடியோ பண்ணலைங்க. நானும் எவ்வளோ சுருக்கணும் தான் பார்க்குறேன். அது டைம் ரொம்ப இழுத்துக்கிட்டே போயிடுது. அதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நான் இதெல்லாம் ரொம்ப அவசியம் இல்லையா, நான் அதை டிஃபைன் பண்ணி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை. ஓகேங்களா? என்ன பார்க்க வந்தோம், ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம்னு வந்தோம் இல்லையா. அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு நான் யூஎல் போட்டு அதுக்கு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு என்னப்பா லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது? HTML CSS நான் போட்டுக்கிறேன். HTML அடுத்த லிஸ்ட்டில் CSS, அடுத்த லிஸ்ட்டில் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? இது வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட். இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்துருச்சு. புல்லட் பாயிண்ட் போட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? எனக்கு HTML-க்குள்ளேயே எனக்கு ஒரு லிஸ்ட் வேணும்னு சொன்னால் நம்ம எப்படி இங்கே செஞ்சோமோ அன்ஆர்டர் லிஸ்ட்டில் அதே போல் இங்கேயும் செஞ்சுக்கோங்க. பெரிய அது மேட்ரு கிடையாது. ஓகேங்களா? இது மேலே முடிஞ்சிருச்சு. அன்ஆர்டர் லிஸ்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த லெவலில் அடுத்த சாப்டர் மூவ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அடுத்தது என்ன வருதுன்னு. முடிஞ்சிருச்சு. அந்த அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம டேபிள் டேக் அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். டேபிள் நம்ம ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா, நிறைய டேபிள்ஸ்லாம் நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். நீங்கள் வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா சில டேபிள்ஸ்லாம் இருக்கும். அந்த டேபிள்ஸ் வந்து எப்படி HTML யூஸ் பண்ணி நம்ம டேபிளை கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போமா. அப்போது இந்த டேபிள்ஸை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம மொத்தம் ஒரு 4 டேக் யூஸ் பண்ணணும். இந்த 4 டேக் யூஸ் பண்ணாதான் நமக்கு வந்து டேபிள் வந்து இதுமாரி தெரியும். ஓகேங்களா? இதுமாரி நமக்கு டேபிள் வேணும்னு சொன்னால் அதுக்கு 4 டேக் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேக் என்னன்னு சொன்னால் டேபிள் அப்படின்ற இந்த டேக் யூஸ் பண்ணணும். டேபிள்ன்ற டேக் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே தான் நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யணும். டேபிள்னு டேக் யூஸ் பண்ணணும். அதுக்குள்ளே டேபிள் ரோன்னு இருக்காதுங்க. ஃபஸ்ட்டு என்ன டேக் டிஆர், டேபிள் டிஆர்னு சொன்னால் டேபிள் ரோ. டேபிள் ரோன்னு சொன்னால் இது போல் ஹரிசான்டலாக போகுது பார்த்தீங்களா, நேமு, ஏஜ், இமெயில் இப்படின்னு ஹரிசான்டலாக போகுது. இது வந்து ஒரு ரோ. அடுத்தது ஜான் 30, ஜான் இமெயில், இது ஒரு ரோ. அது கீழே ஒரு ரோ இப்படி போகுது. அப்போ இதெல்லாம் ரோ தானே. இதெல்லாம் என்ன சொன்னால் ரோ. அந்த ரோக்கான அர்த்தம் தான் ஆறு, டீக்கான அர்த்தம் டேபிள். டேபிள் ரோ தான் டிஆர். இப்போ அந்த டேபிள் ரோ நம்ம கிரியேட் பண்ணால் டிஆர் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணணும். இப்போ என்ன சொல்கிறாங்க, டேபிள் ரோ யூஸ்டு டு டிஃபைன் யுவர் ரோ இன் HTML டேபிள். இந்த டேபிளில் இங்கே ரோ போதா, நேமு, ஏஜ், இமெயில் அப்படின்னு ரோ போகுது. அதுக்கான ரோவை டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த டேபிள் ரோ அப்படின்ற டேகை நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்குள்ள டிஹெச் அப்படின்னு ஒரு டிஹெச்னு ஒரு டேக் இருக்கு பாருங்க. டிஹெச்ன்ற டேக் இருக்கா. இந்த டிஹெச் அப்படின்ற டேக் என்ன சொன்னால் டீக்கு அர்த்தம் டேபிளில் ஹெச்ன்னு சொன்னால் ஹெட்டர். டேபிளோடைய ஹெட்டர். இங்கே டேபிளோட ஹெட்டர் எதுன்னு பாருங்கள். இங்கே நேம் இருக்கா, நேம் ஒரு டேபிளோடைய ஹெட்டர், ஏஜ் ஒரு டேபிள் ஹெட்டர், இமெயில் இது ஒரு ஹெட்டர். இந்த ஹெட்டருடைய விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த டிஹெச் அப்படின்ற அந்த டேகுக்குள்ளே தான் இதை நம்ம எழுதணும். இதில் அதான் சொல்கிறாங்க டேபிள் ஹெட்டர் யூஸ்டு ஃபார் ஹெட்டர் செல்ஸ் வித்தின் யுவர் ரோ டெக்ஸ்ட் இஸ் போல்ட் அண்ட் சென்டர் பை டிஃபால்ட். அதான் டிஃபால்ட்டாக சென்டராக வரும். அந்த லெட்டர் வந்து போல்டாக வரும். அந்த ரோவுடைய ஹெட்டருக்காக வேண்டி நம்ம இந்த டிஹெச் அப்படின்ற இந்த டேகை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் டிடின்னு சொன்னால் டேபிள் டீட்டெயில். இந்த டீட்டெயில் இருக்கா, ஜான் 30, ஜான் இமெயில், இதெல்லாம் என்னன்னு சொன்னால் அதான் சொல்கிறாங்க திஸ் ஹோல்ட்ஸ் த ஆக்சுவல் டேட்டா. இந்த டேட்டாவை ஹோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டிடி அப்படின்ற இந்த டேகை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது ஒரு சின்னதாக எக்ஸசைஸ் மாதிரி நான் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நான் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னால், நான் என்னோட லிஸ்ட்லேயே கீழே ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு டேபிள் அப்படின்ற அந்த டேகை ஓப்பன் பண்ணி
அதுக்குள்ள நான் என்ன செய்றேன்னு சொன்னா, இப்போ எனக்கு ஒரு ரோ வேணும். என்ன ரோ வேணும்? ஃபர்ஸ்ட்டு அந்த ஹெட்டிங் போல ரோ இருக்கு இல்லையா? அந்த ரோ வேணும். அதனால ரோ வேணுன்றதுக்காக டிஆர் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணி ஒரு ரோவ கிரியேட் பண்ணிட்டேன். ரோவ கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள எனக்கு கன்டென்ட் வேணும். நான் ஆக்டர்ஸுடைய கன்டென்ட்டே நான் குடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட்டு விஜய் சாருடைய கன்டென்ட்ட நான் குடுத்துடுறேன். அதுக்கு நான் என்ன செய்யணும்? கன்டென்ட் குடுக்கறதுக்கு ஹெட்டிங்க வந்து நான் பின்னாடி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு கன்டென்ட்ட மட்டும் குடுத்துட்டு, பின்னாடி ஹெட்டிங்க போட்டு காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாம புரியும். ஸோ, அதனால நான் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட்டு டிடின்னு குடுக்குறேன். டீட்டெயிலே ஸ்ட்ரெயிட்டா குடுக்குறேன். அதுக்கு டேக் ஓப்பன் பண்ணி, அதுக்குள்ள நான் என்ன செய்றேன்னு சொன்னா, அதுக்குள்ள என்ன டீட்டெயில் குடுக்குறேன், நேம் குடுக்குறேன் விஜய் சார் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர குடுத்துட்டு, அதுக்கு அடுத்த ஒரு டீட்டெயில் ஏஜ் நான் குடுக்குறேன். அவருக்கு என்ன ஒரு 45 அப்படின்ற ஏஜ் குடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டீட்டெயில். அந்த டீட்டெயில் என்ன குடுக்குறேன்னு சொன்னா, ஒரு பெஸ்ட் மூவி என்ன அவருடைய மூவி அப்படின்னு குடுக்கலாம்னா, எனக்கு வந்து இந்த ரீசென்ட்டா வந்து கோட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அத குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஒரு ஒரு ரோல இந்த 3 டீட்டெயில் குடுத்துருக்கேன். இது எப்படி வருதுன்னு பார்த்தோம். ஓப்பன் வித் லைவ் சர்வர் நான் குடுக்குறேன். ஆயிடுச்சு. அந்த டீட்டெயில் எப்படி தெரிஞ்சிருக்குன்னு பாருங்க. ஒரு அழகே இல்லாம விஜய் 45 பட்டன் அப்படியே லைனா பக்கத்து பக்கத்துலயே வருதா? ஸோ இதுக்கு வந்து நான் பார்டர் வேணும் இல்லையா? பார்டர் இருந்தா தான் கொஞ்சம் அழகா இருக்கும். அதனால என்ன செய்றேன்னு சொன்னா, டேபிள் பக்கத்துல நான் என்ன செய்றேன், பார்டர் அப்படின்ற அந்த ஆட்ரிபியூட்ட யூஸ் பண்றேன். பார்டர் ஈக்குவல் டூ ஒரு பார்டர் எனக்கு வேணும். இது கொஞ்சம் கேப்ஸ்ல வந்துருச்சு. ஸ்மால்ல பார்டர் ஈக்குவல் டூ 1 அப்படின்னு நான் குடுத்துட்டேன். இப்போ குடுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பார்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அழகா இருக்குல்ல பார்டர் வந்த உடனே. ஸோ இன்னும் ஒரு 2 டீட்டெயில் குடுக்குறேன். அடுத்த டிஆர் அடுத்த ஒரு ரோ கிரியேட் பண்றேன். அதுக்கு டிஆர் டேப் தட்டி அங்க ஒரு டீட்டெயில் நான் குடுக்குறேன். யார பத்தினா, அஜித் சார பத்தி. அவருடைய பேர் அஜித் போட்டாச்சு. அடுத்த டீட்டெயில் என்ன குடுக்குறேன், அவருக்கு ஒரு 40 வயசு குடுக்குறேன். எவ்வளோ வயசுன்னு எனக்கு தெரியாதுப்பா. அடுத்த டீட்டெயில் என்னன்னு சொன்னா, பெஸ்ட் மூவினா என்னன்னு சொன்னா, மங்காத்தான்னு சொல்லலாம். மங்காத்தா. ஓகே. அவர் டீட்டெயில் கிரியேட் பண்ணியாச்சு. இன்னொரு அடுத்த டீட்டெயில் என்ன? யாரு கிரியேட் பண்ணலாம்? தனுஷ் சாருக்கு கிரியேட் பண்ணலாம். நேம் வந்து தனுஷ் அப்படின்னு குடுத்துட்டேன். சாரி, ஒரு ரோ கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஒரு ரோ கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ரோல வந்து நான் என்ன செய்றேன்னு சொன்னா, இப்போ டீட்டெயில் குடுக்குறேன். இந்த டீட்டெயில் என்ன செய்றேன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நேம் குடுக்குறேன். தனுஷ் குடுத்துட்டு, அவருடைய டீட்டெயில் அடுத்து என்னன்னு சொன்னா, அந்த டீட்டெயில் குடுக்குறேன். டிடி குடுத்தா எஸ் ஏஜ் இல்லையா? அதே ஒரு 40 குடுக்குறேன். அடுத்த டீட்டெயில் என்ன குடுக்குறேன்னா, பெஸ்ட் மூவினா என்னன்னு சொன்னா, எனக்கு வந்து பொல்லாதவன் செமையான மூவி. பொல்லாதவன் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? 3 ரோ கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 3 ரோ எப்படி வந்திருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போமா? அழகா வந்துருச்சா? 3 ரோ வந்துருச்சு. 3 ரோ வந்துருச்சு. ஓகேங்களா? விஜய், அஜித், தனுஷ் அப்படின்னு 3 ரோ வந்துருச்சு. புரிஞ்சுதா? இப்படிதான் டேபிள் கிரியேட் பண்ணணும். அதான் ரோ கிரியேட் பண்ணணும். அதுக்கான டீட்டெயில் குடுக்கணும். ஸோ இப்போ நான் டீட்டெயில் மட்டும் இருக்கு. இதுக்கு ஹெட்டிங் வேணும் இல்லையா? அந்த ஹெட்டிங் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஹெட்டிங் வேணும்ன்றதுக்காக இந்த விஜய் சாருடைய அவருக்கு மேல எனக்கு ஹெட்டிங் வேணும். அதனால அந்த டேபிளுக்கு கீழே நான் என்ன செய்றேன்னு சொன்னா, ஒரு ஹெட்டிங் மாரி குடுக்கறதுக்காக வேண்டி ஒரு ரோ கிரியேட் பண்றேன். ஒரு ரோ கிரியேட் பண்ணி, அந்த ரோக்குள்ள எனக்கு ஹெட்டிங் வேணும்னா என்ன டேக் யூஸ் பண்ணணும்? டீட்டெயில் குடுக்கணும்னா டிடி. ஹெட்டிங் குடுக்கறதுக்கு என்ன செய்யணும்னா, டிஹெச் அப்படின்ற அந்த டேக்க யூஸ் பண்ணி, அதுக்குள்ள நான் என்ன செய்றேன், ஃபர்ஸ்ட் என்னென்ன கன்டென்ட் இருக்குன்னு பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் கன்டென்ட் விஜய் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் கன்டென்ட் அஜித் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் கன்டென்ட் தனுஷ் இருக்கு. ஸோ இந்த கன்டென்ட் எல்லாம் என்ன சொன்னா, பேர் இல்லையா? ஸோ அதனால நான் என்ன செய்றேன்னு சொன்னா, அதுக்கு ஹெட்டிங் என்ன குடுக்குறேன்னா, நேம்ஸ்ன்னு குடுத்துர்றேன். அதே ரோல பக்கத்துல எனக்கு ஒரு ஹெட்டிங் வேணும். அதுக்கு இன்னொரு டிஹெச் டேக் ஓப்பன் பண்ணி, அதுக்குள்ள என்ன டீட்டெயில் குடுக்குறேன்னு சொன்னா, இங்க ஏஜ் இருக்கா? ஏஜ் இருக்கு. ஸோ அதனால என்ன செய்றேன்னு சொன்னா, செகண்ட் வந்து ஏஜ் இருக்கா? அதனால ஏஜ் அப்படின்னு குடுத்துட்டு, தேர்ட் வந்து ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதுக்கு நான் என்ன குடுக்குறேன்னு சொன்னா, இங்க என்ன இருக்கு? மூவிஸ் தானே இருக்கு 3த்துலயும். அதனால நான் மூவிஸ் அப்படின்னு குடுத்துர்றேன். குடுத்துட்டேன்னா, இப்போ போய் நம்மளுடைய வெப்சைட்ல பார்த்தோம்னு சொன்னா, ஹெட்டிங் வந்துருச்சா? அழகா ஹெட்டிங் வந்துருச்சு. நேம்ஸ், ஏஜ், மூவிஸ், ஹெட்டிங் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் ஒரு டேபிள கிரியேட் பண்ணணும். புரிஞ்சுதா?
இதில் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டேபிள் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. இந்த 4 டேக் டேபிள், டிஆர், டிடி, டிஹெச் இது 4த்தையும் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னால் கேப்ஷன்ஸ் அப்படின்றத டேக் ஒன்றும் இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டேபிளுக்கு மேலே ஒரு ஹெட்டிங் போல் இருக்கா, ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன். அந்த டேபிளை டிஃபைன் பண்ணுறது, ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு டைட்டில் மாதிரி கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இந்த டேபிளுக்கு டேகுக்கு கீழே என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் கேப்ஷன் அப்படின்னு டேக் யூஸ் பண்ணி அந்த கண்டென்ட்டை எழுதியிருக்காங்க. அதான் சொல்கிறாங்க, பர்பஸ் ப்ரொவைட்ஸ் அ டைட்டில் ஆர் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் a டேபிள். அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குற போல தான். மஸ்ட் பி இன்சர்ட்டட் இமிடியட்லி ஆஃப்டர் த டேபிள் ஓப்பனிங் டேக். அதாவது இந்த டேபிள் ஓப்பனிங் டேக் இருக்குல்லையே, அதுக்கு அடுத்ததே கேப்ஷன் கொடுத்தா தான் அது உங்களுக்கு ஹெட்டிங் போல தான் சொல்கிறாங்க. அடுத்தது அலைன்மெண்ட் சென்டர்ட் அபவ் த டேபிள் பை டிஃபால்ட். அதாவது இந்த டேபிளுக்கு சென்டரில் அந்த டைட்டில் வந்து தெரியும். ஆக்சசிபிலிட்டி ஹெல்ப் ஸ்க்ரீன் ரீடர்ஸ். அதாவது அதான் சொல்கிறாங்க, அந்த செமாண்டிக் டேக்ஸ் ஸ்க்ரீன் ரீடர்ஸ்க்கு வந்து அதுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, இது இந்த டேபிளுக்கு வந்து இது வந்து இந்த டேக் கேப்ஷன் டேக் யூஸ் பண்ணி இதுக்கு டைட்டிலாக கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி அதுக்கு தெரிஞ்சு அது ஈஸியாக அது வெப்சைட்டில் கொண்டாந்து காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கேப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன செய்வேன், டேபிளுக்கு அடுத்ததில் கேப்ஷன் அப்படின்ற டேகை நான் யூஸ் பண்ணுறேன். கேப்ஷன் டேகை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே இதெல்லாம் என்ன சொன்னால் ஆக்டர்ஸ் பற்றி தான் நான் கொடுத்துருக்கேன் இந்த டேபிளில். ஸோ அதனால் ஆக்டர்ஸ் அப்படின்ற அந்த டைட்டில் எனக்கு கொடுத்துருக்குறேன். ஆக்டர்ஸுங்கிற டைட்டிலை கொடுத்துட்டு இப்போ போய் நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்துருச்சா, ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் போல் அது வந்துருச்சு. ஏதோ சின்னதாக தப்பு பண்ணனா இல்லை, கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஆக்டர்ஸ் அப்படின்ற டைட்டிலுக்கு கீழே இந்த டேபிள் வந்து வந்திருக்கு. கேப்ஷன் அவ்வளோதான் ஈஸி, ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது. கேப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகலாம். நெக்ஸ்ட் என்னன்னு சொன்னால் கால் ஸ்பேன்ஸ். அதாவது நமக்கு வந்து ஒரு டேபிள்ஸில் ஒரு காலம் வந்து 2-3 காலமை நம்ம ஸ்பேன் பண்ணணும், 2-3 காலமை மெர்ஜ் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு இந்த கால் ஸ்பேன் அப்படின்ற ஆட்ரிபியூட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் 3 காலம் இருக்குது, ஜான் 30 ஒரு இமெயில் அப்படின்னு சொல்லி காலம் இருக்குது. இந்த 3 காலமுக்கும் சேர்த்து நான் கீழே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், கண்டென்ட் கொடுக்கணும்னு சொன்னால் அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே வந்து ஒரு டீட்டெயில் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே கண்டென்ட் இங்கே எழுதியிருக்காங்க. எழுதிட்டு அங்கே என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் இந்த 3 காலமும் சேர்ந்து இந்த கண்டென்ட் வரணும்ப்பா அப்படின்னு சொல்லி அதுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, அந்த கண்டென்ட்டுக்கு ஒரு ஆட்ரிபியூட் எழுதியிருக்காங்க, கால் ஸ்பேன். கால் ஸ்பேன் ஆட்ரிபியூட் எழுதி எத்தனை காலம் எனக்கு வேணும், டோட்டலாக 3 காலம் எனக்கு மெர்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த 3 காலமுக்கும் சேர்த்து அந்த கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க. கலரை மாற்றிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட் இங்கே என்ன சொல்கிறாங்க, யூசஸ் த கால் ஸ்பேன் ஆட்ரிபியூட்னு டிடிஆர்டிஹெச் நீங்கள் டீட்டெயில் டேக் அல்லது ஹெட்டிங் டேக்ல நீங்கள் யூஸ் பண்ணலாம். அலோவ்ஸ் எ செல் டு ஸ்பேன் மல்டிபிள் காலம்ஸ் ஹரிசான்டலாக நீங்கள் மல்டிபிள் காலம்ஸ் ஸ்பேன் பண்ணுறதுக்கு இந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணலாம். டேக் த ஸ்பேசஸ் ஆஃப் த நீங்கள் எத்தனை நம்பர் கொடுக்குறீங்களோ அத்தனை நம்பருக்கான காலமுக்கான அது எடுத்துக்கும். அதே போல் ரொம்ப காம்ப்ளெக்ஸான டேபிளுக்கான லே அவுட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஆட்ரிபியூட் வந்து யூஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம காலம் வந்து இப்படி இருக்கா, நம்ம காலம் வந்து இப்படி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 3 கண்டென்ட்டுக்கும் சேர்த்து நான் என்ன செய்யணும், கீழே வந்து ஹெட்டிங் மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் ஹெட்டிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு டீட்டெயில் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். நான் அது கொஞ்சம் போல்டாக தெரியணும் அப்படின்னு சொல்லி நான் ஹெட்டிங் கொடுக்குறேன். நான் என்ன செய்யறேன், அதுக்காக அடுத்தது நான் ஒரு ரோவை கிரியேட் பண்ணிக்கிறேன். டிஆர் அப்படின்னு டேக் யூஸ் பண்ணி ரோவை கிரியேட் பண்ணிக்கிட்டு நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுக்கணும் இல்லையா, அதனால டிஹெச் அப்படின்ற டேகை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே நான் என்ன எழுதுறேன், மேலே வந்து ஆக்டர்ஸ்ன்னு எழுதியிருந்தேன், கீழே வந்து தமிழ் சினிமான்னு எழுதலாமா, தமிழ் சினிமா அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ போய் பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன செஞ்சிருக்கு, நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு கண்டென்ட் தான் எழுதியிருக்கேன். அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அந்த இதில் மட்டும் அது எடுத்துக்கிச்சு, தமிழ் சினிமா அப்படின்ற அந்த ஹெட்டிங். இப்போ எனக்கு இந்த 3 காலம்க்கு மெர்ஜாக இந்த தமிழ் சினிமா அப்படின்ற இந்த கண்டென்ட் வரணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் நான் இங்கே வந்து டிஹெச் இருக்கா, டிஹெச்சில் போயிட்டு ஜூம் பண்ணியிருக்கேன். இங்கே டிஹெச்சில் போயிட்டு நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே வந்து கால் ஸ்பேன் கால் ஸ்பேன் அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி எனக்கு வந்து 3 காலம் சேர்ந்து அது மெர்ஜ் ஆகணும் இல்லையா, அதனால் 3 அப்படின்னு கொடுக்குறது. போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே போயிட்டு பார்த்தீங்களா 3 காலமுக்கு சேர்த்து இந்த ஹெட்டிங் வந்துருச்சு. இல்லைப்பா எனக்கு இந்த தனுஷ் அந்த 40 இந்த 2 காலமுக்கு மட்டும் சேர்த்து இந்த டீட்டெயில் வரும், இந்த கண்டென்ட் வரணும்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, இங்கே போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் 3 எடுத்து 2 போட்டிங்கன்னு சொன்னால் அது கரெக்டாக அந்த 2 காலம் மட்டும் சேர்த்து கண்டென்ட் எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கொடுக்குறேன். என்னன்னு சொன்னால் காலமை ஸ்பேன் பண்ணி நம்ம என்ன செஞ்சோம், ஹரிசான்டலாக என்ன செஞ்சோம்னு சொன்னால் 2 காலம் 3 காலமும் மெர்ஜ் பண்ணோம். நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு போயிட்டு
ரோவை ஸ்பேன் பண்ணுங்க. எப்படி காலமா நமக்கு சைடில் எடுத்தோமோ வெர்டிக்கலாக ரோவை ஸ்பேன் பண்ணி ஒரு 2 ரோவை சேர்த்து ஒரு டீட்டெயில் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனும் ஏற்படலாம். ஸோ அது எப்படி செய்யலாம்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு போய் நீங்கள் அந்த எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் கோட் என் கூட சேர்ந்து கோட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது என்னால் ஈஸியாக வந்திருக்கும். என்னால் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அதை என்ன செய்யறேன்னு சொன்னால் அதை செஞ்சு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து ஏஜ் வந்து அஜித் சாருடைய ஏஜ், தனுஷ் சாருடைய ஏஜ் ரெண்டுமே 40 இருக்கா. எதுக்கு 2 40 கொடுத்துக்கிட்டு? 2 பேருக்கும் ஒரே ஏஜ் தானே. அது நான் ஒரே 40 இந்த 2 காலமும் இந்த 2 ரோவுக்கும் சேர்த்து கொடுத்துக்கிறேன். அப்படின்னா நான் என்ன செய்யணும்னு சொன்னா இங்க இந்த ரோ வந்து ஸ்பேன் பண்ணணும். ஸோ அதனால ஒரு 40 நான் எடுத்துறேன். தனுஷுடைய 40 நான் தூக்கிடுறேன். தூக்கிட்டு இப்போ வந்து அஜித் சாருடைய 40 ஏஜ் இருக்கா, அது ஒரு டீட்டெயிலா. அந்த டீட்டெயில போய் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா அந்த டீட்டெயில போய் இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னா அங்க வந்து ரோ ஸ்பேன் அப்படின்ற டேகை வந்து நான் யூஸ் பண்றேன். காலம் ஸ்பேன் பண்ணது காலம் டேம், ரோவை ஸ்பேன் பண்ணி ரோ அப்படின்ற ஸ்பேனை யூஸ் பண்ணி எனக்கு 2 ரோ வந்து ஸ்பேன் ஆகணும் இல்லையா, 2 அப்படின்னு கொடுத்துட்டேன்னு சொன்னா இப்போ போய் பார்த்தீங்களா அஜித் சார், தனுஷ் சார் இவங்க 2 காலமுக்கும் சேர்த்து என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த 40 அப்படின்ற நம்பர் வந்து வந்துருச்சு. இப்படிதான் ரோவை வந்து ஸ்பேன் பண்ணணும். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் இந்த கால் ஸ்பேன், ரோ ஸ்பேன்லாம். இது முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் என்ன சொன்னா அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம கடைசி சாப்டர் வந்துட்டோம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர் ஃபார்ம்ஸ் அப்படின்ற ஃபார்ம்ஸை கிரியேட் பண்ற ஒரு விஷயத்த தான் நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் கிரிட்டிக்கலா, கொஞ்சம் கஷ்டமா தெரியும். ஆனா நீங்க திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியதும் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிடும். நான் சொல்றத வந்து தெளிவா கவனிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இந்த சாப்டர் கொஞ்சம் ஈஸி தான். ஸோ அந்த ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபார்ம்ஸ்க்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா நார்மலா இந்த இன்புட் டேக் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த இன்புட் டேக் வந்து அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபார்ம்னா என்னன்னு சொன்னா நம்ம வந்து டேட்டாவெல்லாம் யூசர் கிட்ட இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணணும் இல்லையா. இவ்வளோ நேரம் வந்து என்ன செஞ்சோம்னா டேட்டாவை நம்ம காமிக்கிறதுக்கான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து டேட்டாவை நம்ம யூசர் கிட்ட இருந்து டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணணும். அவங்களுடைய பேர், அவங்களுடைய பாஸ்வேர்டு, அவங்களுடைய ஃபோன் நம்பர், அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய என்னென்ன என்னென்ன அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன செய்வோம், ஃபார்ம் மாரி அதில் ஒரு பாக்ஸ் மாரி கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்களா, ஒரு நேமு, ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து பாக்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்புட் டேக் அப்படின்ற டேகை யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்மை யூஸ் பண்ணணும். ஃபார்மை டேக் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் ஃபார்ம் அப்படின்ற இந்த டேகை யூஸ் பண்ணி என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபார்மை வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு இங்கே டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அதோடைய இங்கே டெக்ஸ்டோட நேம் இருக்கு இல்லையா, அதோட நேம் தான் அது. அது கொடுத்துட்டு இன்புட் அப்படின்னு சொல்லி ஒரு டேகை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி அதோட டைப் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டைப் வந்து டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்காங்களா, அதாவது இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ் வந்து என்னன்னு சொன்னால் இது வந்து ஒரு டெக்ஸ்டோடைய பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஆட்ரிபியூட் கொடுத்து என்ன செய்யணும், டிஃபைன் பண்ணுறோம். டிஃபைன் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதை டெக்ஸ்ட் எழுதும்போது டெக்ஸ்ட்டாக வருது. இங்கே கீழே வந்து பாருங்க, கீழே வந்து பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு நேமை கொடுத்துட்டு அதுக்கு இன்புட் டேகை ஓப்பன் பண்ணி என்ன செஞ்சிருக்காங்க, இது என்ன டைப் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு பாஸ்வேர்ட் டைப்பான ஒரு பாக்ஸ்பா அப்படின்னு சொன்னதுனால இங்கே வந்து டெக்ஸ்ட் எழுதும்போது அது எல்லாம் டாட் 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 இருந்துச்சு. ஸோ அதுமாரி நம்ம ஃபோன் நம்பர் கொடுக்குறோம்னு சொன்னால் அது என்ன டைப்புன்னு சொல்லி அதை டிஃபைன் பண்ணணும். ஒரு கலர் கொடுக்குறோம்னு சொன்னால் அது என்ன டைப்புன்னு சொல்லி டிஃபைன் பண்ணணும். ஒரு கேலண்டர் கொடுக்குறோம்னு சொன்னால் என்ன டைப்புன்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ இந்த இந்த இன்புட்டில் வந்து இது என்ன டைப்புன்னு டிஃபைன் பண்ணாதான் அந்த பாக்ஸ் வந்து அது கரெக்டான இன்ஃபர்மேஷனை அது கலெக்ட் பண்ணும். ஸோ அதான் சொல்கிறேன், இதோடைய பர்பஸ் என்ன, யூஸ்டு வித்தின் ஏ ஃபார்ம் எலமெண்ட் டு கலெக்ட் யூசர் இன்புட். இந்த இன்புட்ன்ற டேக் வந்து ஃபார்ம் எலமெண்ட்குள்ள அது யூஸ் பண்ணணும். எதுக்குன்னு சொன்னால் யூசருடைய இன்புட்டை வாங்குறதுக்கு. செல்ஃப் க்ளோசிங் திஸ் இன்புட் டேக் இஸ் செல்ஃப் க்ளோசிங் டசன்ட் ரெக்வயர் ஏ க்ளோசிங் டேக். இது வந்து ஒரு ஓப்பன் டேக் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேக் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் அவ்வளோதானே தவிர இது வந்து ஒரு க்ளோஸ் இருக்காது. டேக் வந்து க்ளோஸ் ஆகிருக்காது. ஏன்னு சொன்னால் நமக்கு இதுக்கு தேவையான எல்லா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் நம்ம ஆட்ரிபியூட்ஸ் மூலமாகவே பாஸ் பண்ணிடுறதுனால இதுக்கு வந்து ஒரு க்ளோசிங் டேக் வந்து தேவைப்படலை. அதே போல் இதுக்கு மோஸ்ட்டாக காமனான ஆட்ரிபியூட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். நேம் அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம், வேல்யூன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம், பிளேஸ் ஹோல்டர் அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம், ரெக்வயர்ட் அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ஒன்று ஒன்றா என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். நேம் அண்ட் வேல்யூ வந்து பின்னாடி தெளிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு இப்போதைக்கு ஃபஸ்ட் என்ன பார்ப்போம்னு சொன்னால் ஃபார்முடைய டேகை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்புட் டேக்னா என்ன, அதோடைய டைப்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு பிளேஸ் ஹோல்டர் அண்ட் ரெக்வயர்டை பார்ப்போம். பின்னாடி வந்து நேம் அண்ட் வேல்யூவை நம்ம பார்க்கலாம். இப்போ போய் என்ன பண்ணலாம், அதை பார்த்துட்டு வந்துடலாமா. நான் அதுக்கு என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னால் ஃபார்ம் டாட் ஹெச்டிஎம்எல்னு சொல்லி தனியாக ஒரு பேஜையே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்.
நீங்க வந்து இந்த லிஸ்ட்டா அந்த நீங்க என்ன கோட் பண்ணியிருக்கீங்களோ அதே கோடுக்கு கீழயே நீங்க எழுதலாம். நான் இது மாரி பிரிச்சு, பிரிச்சு காட்டுறதுக்கான விஷயம் வந்து உங்களுக்கு கோடு வந்து கொச்ச கொச்சன்னு இருந்தா உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் தெளிவா தெரியணும்னு சொல்லி தான் நான் இத தனியா ஒரு பேஜா எடுத்து நான் எழுதுறேன். கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க அதனால. இப்ப நான் என்ன செய்றேன்னு சொன்னா, ஒரு ஃபார்ம் வந்து நான் கிரியேட் பண்ணணும். அதுக்கு ஃபார்ம்ன்ற டேக்க யூஸ் பண்ணி ஃபார்ம்ன்ற டேக் வந்து நான் யூஸ் பண்ணும்போது அதுவே காட்டிடுச்சு எனக்கு பார்த்தீங்களா? ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட்டும் சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஆக்ஷன்ற ஆட்ரிபியூட் என்னன்னு சொல்லி நான் பின்னாடி சொல்லிக் குடுக்குறேன். இப்போதைக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னா, ஃபார்முக்குள்ள தான் என்னுடைய டீட்டெயில்ஸ்லாம் எழுதப் போறேன். ஸோ, அதனால என்ன செய்யப் போறேன், ஃபார்ம்ன்ற ஃபார்ம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, இன்புட் டேக்க வந்து நான் கிரியேட் பண்ணணும். ஸோ, இன்புட் எனக்கு வந்து ஒரு பாக்ஸ் வேணும். அந்த பாக்ஸ்ல வந்து டேட்டாவ குடுத்து அந்த டேட்டாவ நான் கலெக்ட் பண்ணணும். யூசர் குடுக்குற டேட்டாவ நான் கலெக்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு பாக்ஸ் வேணும். அந்த பாக்ஸ் வேணும்ன்றதுக்காக என்ன செய்றேன், இன்புட் அப்படின்ற டேக்க குடுத்து நான் என்டர் தட்டும்போது எனக்கு டைப்போட சேர்ந்தே அது வந்துடுச்சு. ஒரு டெக்ஸ்ட்ன்ற அந்த ஆட்ரிபியூட் வந்து டைப்ன்ற ஆட்ரிபியூட் வந்து அது வேல்யூ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அது வந்துடுச்சு. ஓகேங்களா? இது எப்படி இருக்குன்னு சொல்லி போய் ப்ரௌசர்ல பார்ப்போம். ப்ரௌசர்ல பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஒரு பாக்ஸ் மாரி வந்துருச்சா? ஒரு பாக்ஸ் வந்து வந்துருச்சு. இன்புட்ன்ற டேக் நான் யூஸ் பண்ணும்போது ஒரு பாக்ஸ் வந்துடுச்சு. ஸோ, இப்போ இது என்ன பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்றதுக்கு இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி இங்க டிஃபைன் பண்ணி ஆல்ரெடி இருக்கு. நான் இப்ப என்ன செய்றேன், இதுக்கு ஒரு பேர் குடுக்குறேன். என்ன பேர் குடுக்குறேன்னு சொன்னா, ஆ யூசர் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் குடுத்தேன். இப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா, யூசர் நேமோட அந்த பாக்ஸ் வந்து வந்துருச்சு. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா, இது வந்து டைப் குடுத்துட்டேன்னு சொன்னா, டைப்க்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? அடுத்து என்ன பார்க்க போறோம்? ஃபார்ம் எலிமெண்ட் பார்த்தோம். இன்புட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து டைப் டெக்ஸ்ட்ன்னு வந்துருச்சு. பிளேஸ் ஹோல்டர் இருக்கு இல்லையா? பிளேஸ் ஹோல்டர் இந்த ரெக்வயர்ட்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பிளேஸ் ஹோல்டர்னா என்னன்னு சொன்னா, இப்போ வந்து நீங்க நெறைய வெப்சைட்ல சில பாக்ஸஸ்லாம் பார்த்துருக்கலாம். அதுல எக்ஸாம்பிள்ஸ்ன்னு போட்டு என்ன செய்யும்ன்னு சொன்னா, ஒரு ரொம்ப லைட்டான கலர்ல ஒரு பேர் இருக்கும். நீங்க அங்க போய் அத கிளிக் பண்ண உடனே அது போயிடும். நீங்க என்ன டைப் பண்றீங்களோ அது வரும். ஸோ அது மாரி ஒரு விஷயத்த நம்ம எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இங்க பக்கத்திலேயே டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்திலேயே நான் என்ன செய்றேன்னு சொன்னா, ஆட்ரிபியூட்ட நான் எழுதுறேன். என்ன ஆட்ரிபியூட்ன்னு சொன்னா, பிளேஸ் ஹோல்டர் அப்படின்ற ஆட்ரிபியூட்ட நான் எழுதி, அங்க வந்து என்னுடைய எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய பேர் இருக்கிற போல நான் என்ன செய்றேன். அங்க யூசர் வந்து அங்க கிளிக் பண்ணும்போது, என்னோட பேர் மறைஞ்சு போயிடும். அவங்க என்ன டேட்டா குடுக்குறாங்க, அதுதான் அங்க இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்காக வேண்டி நான் என்ன செய்றேன், என்னுடைய பேர நான் குடுக்குறேன். குடுத்துட்டு இப்ப போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வந்துருச்சா? இங்க வந்து ரொம்ப ஒரு இந்த கலர்ல இருக்கு. ஒரு லைட்டான கலர்ல இருக்கு. எக்ஸாம்பிள் மாரி இருக்கு. யூசர் நேம் வந்து இப்படி குடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி நான் அத காட்டியிருக்கேன். இப்ப நான் போய் கிளிக் பண்ண கிளிக் பண்ணி நான் ஏதாவது எழுத ஆரம்பிச்சேன்னா, அது போயிடுச்சு. இப்ப யூசர் குடுக்குற டேட்டா தான் அங்க வருது. ஸோ இது போல உங்க உங்க வெப்சைட்ல வந்து இது மாரி காட்டணும்னு சொன்னா, நீங்க வந்து பிளேஸ் ஹோல்டர் அப்படின்ற டேக்க வந்து யூஸ் பண்ணலாம். அதே போல அடுத்த டேக் என்ன பார்த்தோம்? அடுத்த ஆட்ரிபியூட் என்ன பார்த்தோம்? ரெக்வயர்ட் பார்த்தோம் இல்லையா? ரெக்வயர்டு டேக் எதுக்குன்னு சொன்னா, நீங்க இப்போ சில வெப்சைட்ல நீங்க பாஸ்வேர்ட் குடுக்காது யூசர் நேம் குடுக்காம என்டரே ஆக முடியாது இல்லையா? பொதுவாவே வெப்சைட்ல யூசர் நேம் குடுக்காம நீங்க சப்மிட் பண்ண முடியாது எந்த ஒரு ஃபார்மையும். ஸோ, அதனால என்ன செய்யணும், கம்பல்சரியா எனக்கு யூசர் நேம் வரணும். அது குடுக்காம நீங்க போய் சப்மிட் குடுத்தீங்கன்னு சொன்னா, அங்க வந்து ஒரு ரெட் கலர் பிளாங்க் ப்ளீஸ் ஃபில் திஸ் ஃபீல்ட் அ அப்படின்னு சொல்லி ஒரு ரெட் கலரா காட்டும் இல்லையா? அதுக்காக இந்த டேக்க வந்து ரெக்வயர்ட் டேக் யூஸ் பண்றோம். இப்போதைக்கு அது உங்களுக்கு தெரியாது. ஆ சப்மிட் குடுக்கும்போது அது உங்களுக்கு தெரியும். இங்க நான் ஹோவர் பண்ணும்போது காட்டும்னு நெனைக்கிறேன். காட்டுது பார்த்தீங்களா? ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி காட்டுதா? இந்த ரெக்வயர்டு டேக் யூஸ் பண்றதுனால காட்டுது. சப்மிட் பண்ணும்போது அதுக்கு தெளிவா உங்களுக்கு தெரியும். நம்ம எப்படி பண்ண போறோம்ன்னு சொல்லி. ஸோ பிளேஸ் ஹோல்டர் ரெக்வயர்ட் அப்படின்னு பார்த்தோமா? நெக்ஸ்ட் ஒண்ணு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் பண்ணிட்டோம். பாஸ்வேர்ட் அப்படின்ற இதுக்கு நான் என்ன செய்றேன்னு சொன்னா, ஒரு இன்புட்ட நான் பாக்ஸ் யூஸ் பண்றேன். பாஸ்வேர்டுன்ற பாக்ஸ கிரியேட் பண்றதுக்கு நான் பாஸ்வேர்டு அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் என்ன செய்யணும், ஒரு பாக்ஸ் எனக்கு வேணும் இல்லையா? பாக்ஸ் வேணுன்றதுக்காக இன்புட் அப்படின்ற டேக்க வந்து நான் யூஸ் பண்றேன். இன்புட்ன்ற டேக் யூஸ் பண்ணேன்னா, அங்க எனக்கு டெக்ஸ்ட்ன்ற வேல்யூவோட வந்திருக்கு. எனக்கு டெக்ஸ்ட் வேணாம்ப்பா. இது வந்து பாஸ்வேர்ட் பாக்ஸ் அப்படின்னு நான் அதுக்கு சொல்றேன். ஸோ, அதனால பாஸ்வேர்ட் அப்படின்ற வேல்யூவ நான் குடுத்ததுக்கு அப்புறம், பாஸ்வேர்ட் குடுக்காம ஒரு எக்ஸாம்பிளுக்கே பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். டெக்ஸ்ட்டே இருக்கட்டும். இப்ப நான் போய் என்ன செய்றேன்னு சொன்னா, டெக்ஸ்ட்டே இருக்கட்டும். இப்ப நான் போய் என்ன செய்றேன்னு சொன்னா, இங்க கிளிக் பண்ணி நான் ஏதாவது எழுதுறேன்னு சொன்னா, லெட்டரா வருது. ஸோ, இது மாரி லெட்டரா வரக்கூடாதுப்பா. பாஸ்வேர்டுப்பா இது அப்படின்னு இது டிஃபைன் பண்ணி பாஸ்வேர்டுப்பா இது லெட்டரா வரக்கூடாது இல்லையா? ஸோ, அதனால நான் என்ன செய்றேன்னு சொன்னா, அந்த பாக்ஸ்க்கு நான் டிஃபைன் பண்றேன். இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் இல்லப்பா. இது வந்து ஒரு பாஸ்வேர்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் நான் போய் செக் பண்ணேன்னு சொன்னா, அதெல்லாம் டாட் டாட்டா இருந்துச்சு பாருங்க.
இப்போ நான் எதாவது எழுதுறேன்னு சொன்னா எல்லாம் டாட் டாட்டா வரும். ஸோ அந்த மாதிரி பாஸ்வேர்டு பாக்ஸை வந்து இப்படி தான் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இது எனக்கு வந்து பக்கத்துலயே இருக்கு இல்லையா? இது பக்கத்துல வேணாம், எனக்கு கீழ லைனா வேணும் அப்படின்னு சொன்னா, மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா, இங்க பிஆர் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணி, அந்த ப்ரோக் லைன் டேக் யூஸ் பண்ணி என்ன செய்யணும்னு சொன்னா, அடுத்த லைனுக்கு வருவாங்க. சில பேர் டிவ்வை யூஸ் பண்ணி அது செக்ஷன்ஸ் எடுத்துக்குவாங்க. அது ஒரு நல்ல பிராக்டிஸ் கிடையாது. நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, பேராகிராஃப் அப்படின்ற டேக்கே நீங்க யூஸ் பண்ணுங்க. பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி நீங்க இத எழுதும்போது, அது வந்து கொஞ்சம் வந்து அது செமான்டிக் டேக்கா இருக்கும். அது வந்து நல்லாவும் இருக்கும். அது வந்து கொஞ்சம் இதுக்கும் பேராகிராஃப் டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ போய் பார்த்தீங்கன்னா, இது கீழ வந்துருச்சு. கீழ வந்துருச்சா? கரெக்ட்டா வந்துருச்சா? ஸோ இது போல வர்றதுக்கு நம்ம இந்த டேக்க யூஸ் பண்ணுவோம். ஸோ புரிஞ்சுதா உங்களுக்கு? இன்புட் டேக் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு இவ்வளோ நேரம் புரிஞ்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். நெறைய டேக்ஸ் இருக்கு. அந்த டேக்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க ஆக்ஷன் ஆட்ரிபியூட் இருக்கு பாருங்க. இந்த ஆக்ஷன் ஆட்ரிபியூட் நம்ம முன்னாடி ஃபார்ம்ன்ற அந்த டேக கிரியேட் பண்ணும்போதே ஆக்ஷன்ற ஆட்ரிபியூட் வந்து வந்துடாங்க. அது என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம வந்து யூசர் கிட்ட இருந்து எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்றோம். சரி இவ்வளோ டேட்டாவும் கலெக்ட் பண்றோம். இது எங்கப்பா போகணும்? அப்படின்னு சொல்லி வர இருக்குல்ல. இத கொண்டு போய் சர்வர்ல ஒரு இடத்துல சேர்க்கணும்ல. ஸோ அதுக்கு ஒரு யூஆர்எல் நம்ம டிஃபைன் பண்றதுக்கு இந்த ஆக்ஷன் அப்படின்ற ஆட்ரிபியூட்ட நம்ம யூஸ் பண்ணணும். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபார்ம் பக்கத்துல ஆக்ஷன் ஆட்ரிபியூட் ஓப்பன் ஆயிருக்கா? அதுல /submit டாட் பிஎச்பி அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்னன்னு சொன்னா, ஒரு யூஆர்எல்ல குடுத்து இந்த யூஆர்எல்ல போய் இது என்ன செய்யணும்னு சொன்னா சப்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்லாஷ்னா அந்த அந்த இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஒரு வெப்சைட்டை நான் கிரியேட் பண்றேன் தாவத் கலானிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி தாவத் கலானிக்கல்ஸ் /submit டாட் பிஹெச்பி ஆர் ஜாவா பைத்தான் என்ன வேணா கொடுத்தீங்கன்னு சொன்னா அது கரெக்டாக அந்த யூஆர்எல் டிஃபைன் பண்ணும்போது அது போய் அங்கே சப்மிட் ஆகிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட் இருக்கா? இது என்ன சொன்னா போஸ்ட்ன்றது அது வந்து ஒரு ஹெச்டிடிபியோட ப்ரோட்டோகால். போஸ்ட் ப்ரோட்டோகாலில் போய் இது என்ன செய்யணும்னு சொன்னா சப்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் அதை டிஃபைன் பண்ணி சொல்றேன். அதுதான் ஆக்ஷன் ஆட்ரிபியூட். ஒன்றும் இல்லை நம்மளுடைய டேட்டாலாம் யூசர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ற டேட்டாலாம் ஒரு யூஆர்எல்ல கொடுத்து இந்த யூஆர்எல்ல போய் அது என்ன செய்யணும் சொன்னா சப்மிட் ஆகணும். ஸோ நம்ம இப்போ வந்து பேக் எண்ட் நம்ம பெருசா அது ஃபோக்கஸ் பண்ணல இல்லையா? இப்போதைக்கு நம்ம HTML தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேக் எண்ட் நம்ம கிரியேட் பண்ணல. ஸோ அதனால டம்மியான ஒரு ஆக்ஷன் ஆட்ரிபியூட்டை தான் நம்ம இங்க எழுத போறோம். இது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நான் சொல்றேன். இதோட பர்பஸ் என்ன சொன்னா யூஆர்எல்ல ஸ்பெசிஃபை பண்றதுக்கு இந்த ஆக்ஷன் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்றோம். டிஃபால்ட் if not specified the form will be submitted to the current page URL. நீங்க URL ஸ்பெசிஃபை பண்ணலன்னு சொன்னா அது கரண்ட் பேஜ்ல என்ன செய்யும் சொன்னா அது வந்து இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது யூஸ்வலி எதுக்கு யூஸ் பண்றதுன்னு சொன்னா சர்வர் சைடோட ஸ்கிரிப்டை பாயிண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுது ஜாவா பைத்தான். அந்த ஸ்கிரிப்டை பாயிண்ட் பண்றதுக்காக வேண்டி இந்த ஆக்ஷன் ஆட்ரிபியூட் வந்து யூஸ் ஆகுது. அது ஜஸ்ட் நான் சும்மா டம்மியா அது எழுதி காட்டுறேன். ஆக்ஷன்றதுக்கா ஆக்ஷன்ல போய் நான் என்ன செய்யறேன் ஒரு ஸ்லாஷ் போட்டு கான்டாக்ட் மீ அப்படின்னு கொடுக்குறேன். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இங்க இதுக்கு ஸ்லாஷ்க்கு முன்னாடி தான் என்ன செய்யணும்னு சொன்னா இங்க யூஆர்எல் கொடுக்கணும் இல்லையா? அந்த யூஆர்எல் இப்போதைக்கு நான் எதுவும் கொடுக்கல. அந்த யூஆர்எல் ஒரு வேல்யூவான யூஆர்எல் நம்ம கிட்ட இல்லை. ஸோ அதனால் அந்த யூஆர்எல் நான் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன யூஆர்எல் கொடுக்குறீங்களோ அந்த யூஆர்எல்ல போய் அது என்ன செய்யணும்னு சொன்னா சப்மிட் ஆகிடும். மெத்தட் கொடுத்தேன் இல்லையா? மெத்தடும் அதில் மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த போஸ்ட் ப்ரோட்டோகால் மெத்தடில் போய் அது அந்த யூஆர்எல்ல போய் அது வந்து சப்மிட் ஆகிடும். இவ்வளோதான் ஆக்ஷன் அப்படின்றது. பெருசாக எதுவும் இல்லை. ஆக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன சொன்னா நேம் அண்ட் வேல்யூ ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் கவனம் கொடுத்து பாருங்க அப்பதான் புரியும். நேம் அண்ட் வேல்யூ ப்ராப்பர்ட்டின்னு சொன்னா இப்போ வந்து இங்க டைப் இன்புட் கொடுத்து அதோட டைப் வந்து டெக்ஸ்ட்னு நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து ஒரு டேட்டா இருக்கும் இல்லையா? இதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா இருக்கும். ஸோ அந்த டேட்டாவுக்கான ஒரு ஐடி தான் என்னன்னு சொன்னா இந்த நேம் அப்படின்றது. நேம் அண்ட் வேல்யூ நேம்ன்றது அதாவது ஒரு டேட்டா. அதாவது என்ன சொன்னா புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க வந்து உங்களுடைய உங்களுடைய டீட்டெயில் இருக்கு. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில் இருக்கு. உங்க பசங்க, உங்க ஒய்ஃபோட டீட்டெயில்ஸ் இருக்கு. அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றப்போ, ப்ரௌசர் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணும்போது, இது யார் யாருடைய ஃபோன் நம்பர், யார் யாருடைய டீட்டெயில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, நீங்க அங்க வந்து ஒரு ஒரு அந்த டேட்டாவுக்கான ஒரு ஐடி கொடுக்கணும். இதோட டீட்டெயில் தான்ப்பா அது அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஒரு நேம் கொடுக்கறதுக்காக வேண்டி தான் இந்த நேம் அப்படின்ற இந்த ஆட்ரிபியூட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இது போக 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 நம்ம அ கோட் பண்ண புரிஞ்சிடும். இப்போ நான் சொன்னா அது புரியாது உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இது சும்மா
ஒரு தியரியா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்லியிருக்காங்க? ஐடி ஃபார் டேட்டா ஐடென்டிஃபைஸ் ஃபார்ம் எலமெண்ட்ஸ் வென் சப்மிட்டிங். அதாவது சப்மிட் பண்ணும்போது இந்த ஃபார்ம் எலமெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்காக வேண்டி ஒரு ஐடியா என்ன செய்யும்னா இந்த நேம் அப்படின்ற இந்த ஆட்ரிபியூட் வந்து இது வந்து செயல்படும். யூனிக் ஷுட் பி யூனிக் டு ஈச் எலமெண்ட் ஃபார் கிளாரிட்டி. ஒரு ஃபார்ம்ல இது என்ன செய்யும் சொன்னா யூனிக்காக தான் இருக்கணும். ஒரு ஃபார்ம்ல ஒரு யூசர் நேம் தான் அது யூனிக்கா. இந்த யூசர் நேம் சேம் யூசர் நேம் வேற வேற வரும். சேம் நேம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா வரக்கூடாது. யூனிக்கா இருக்கணும். ஸோ அதுக்கு இந்த நேம்ன்ற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ண போறோம். அதே போல வேல்யூன்ற ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னா, இப்போ வந்து ஒரு வெப்சைட் நீங்க பார்த்தீங்கன்னா ஜான் இருக்கா, ஒரு வெப்சைட்குள்ள நீங்க ஆல்ரெடி போயிட்டு வந்திருக்கீங்க. அங்க வந்து உங்களுடைய அங்க போனீங்க சொன்னா டிஃபால்ட்டாவே என்ன செஞ்சிருக்கும்னு சொன்னா, இப்போ நான் முன்னாடி குடுத்த மாரி தாவூதுன்ற பேர் குடுத்தேன்னா, அங்க ஒரு வேல்யூ நான் குடுத்துருக்கேன். அங்க போய் நீங்க அதே போல இங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, வேல்யூ அப்படின்ற பேர வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு பேர குடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்குள்ள போகும்போது என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்கா இந்த வேல்யூ இருக்கும். இது வந்து ஒரு டிஃபால்ட்டான வேல்யூ. அங்க போய் நீங்க கிளிக் பண்ணி உங்களுடைய பேர எழுதும்போது என்ன செய்யும் சொன்னா, அந்த டேட்டா வந்து அது டிஃபால்ட்டா அது நீங்க என்ன வேல்யூ குடுக்குறீங்களோ, அந்த வேல்யூக்கு வந்து அது மாறிடும். ஸோ அதுதான் இந்த வேல்யூ ப்ராப்பர்ட்டி வந்து அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். என்ன சொல்றாங்க, டிஃபால்ட் டேட்டா செட் இனிஷியல் வேல்யூ ஃபார் இன்புட் எலிமெண்ட். இன்புட் எலிமெண்ட்ஸ் உடைய இனிஷியல் வேல்யூ செட் பண்றதுக்கு இந்த டிஃபால்ட் டேட்டா சென்ட் டு சர்வர். சர்வருக்கு சென்ட் பண்றதுக்கு இந்த வேல்யூ அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் ஆகுது. இத நம்ம போக போக யூஸ் பண்ண பண்ண புரியும் உங்களுக்கு. நான் இப்ப என்ன செய்றேன்னு சொன்னா, அதுக்கு வந்து நேம் அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்றேன்னு சொன்னா, இந்த நேம் அண்ட் வேல்யூ ப்ராப்பர்ட்டிய யூஸ் பண்றதுக்கு முன்னாடி, லேபிள் அப்படின்ற இந்த டேக் பார்த்துட்டு வந்து அதுக்கான நேம நம்ம குடுப்போம். அப்பதான் என்ன செய்யும்னு சொன்னா, உங்களுக்கு வந்து அது தெளிவா புரியும். இல்ல நான் ஃபர்ஸ்ட்டு இந்த நேம்ன்றத குடுத்துடுறேன். நான் என்ன செய்றேன், இங்க வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், யூசர் நேம் குடுத்துருக்கோம். யூசர் நேம் குடுத்துருக்கோமா, அதுக்கு இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட் குடுத்துருக்கோமா, ஸோ அதில பிளேஸ் ஹோல்டர்ல தாவூத் அப்படின்னு சொல்லி நான் வந்து குடுத்துருக்கேன். இதுக்கு வந்து ஒரு நேம் வந்து நான் குடுக்குறேன். டைப் வந்து டெக்ஸ்ட்டுப்பா. இதோடைய நேம் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஈக்குவல் டூ குடுத்துட்டு, இதுக்கு என்ன நேம் அப்படின்னு சொல்லும்போது, நான் உள்ள வந்து தாவூத் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். நீங்க நேம் வந்து நீங்க என்ன வேணா குடுக்கலாம். ஆனா அதுக்கு ரிலேட்டடா அது இருக்கணும். அது சர்வருக்கு புரியிற மாரி அது இருக்கணும். ஸோ அதனால நான் என்ன செய்றேன், தாவூத் அப்படின்ற நேமே நான் குடுத்துக்கிறேன். தாவூத் அப்படின்ற நேமே நான் குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இல்ல அந்த லேபிள் டேக் உங்களுக்கு டிஃபைன் பண்ணா தான் இது சொல்லிக் குடுக்க முடியும். ஓகேங்களா? இப்ப லேபிள்ன்ற அப்படின்னு டேக் இருக்கு. இந்த லேபிள் டேக்னா என்னன்னு சொன்னா, இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த பாக்ஸுக்கும், இந்த நேமுக்கும் அது வந்து கனெக்ட் ஆவறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணக்கூடியது தான் லேபிள் டேக். இந்த பாக்ஸோடைய லேபிள் தான் இது அப்படின்னு சொல்லி நான் வந்து டிஃபைன் பண்றதுக்காக இந்த லேபிள் டேக் வந்து யூஸ் பண்ணணும். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க யூசர் நேம் இருக்கா? இங்க யூசர் நேம் இருக்கு. அந்த யூசர் நேம் எதுக்குள்ள இருக்குன்னு பாருங்க. முன்னாடி எங்க இருந்தது? இப்ப வந்து எதுக்குள்ள போட்டிருக்காங்க? ஒரு லேபிளுக்குள்ள போட்டிருக்காங்க. லேபிளுக்குள்ள பெருசா எதுவும் இல்ல. லேபிள் டேக் ஓப்பன் ஆயிருக்கு. லேபிள் டேக் குளோஸ் ஆயிருக்கு. அதுக்குள்ள அந்த நேம் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்குள்ள ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஃபார் ஈக்குவல் டூ யூசர் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இந்த ஆட்ரிபியூட் வந்து எதுக்குன்னு சொல்லி நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸர்சைஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதோடைய பர்ப்பஸ் என்னன்னு சொல்லி பாருங்க. ஆட் எ டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் டிஸ்கிரிப்ஷன் டூ ஃபார்ம் எலிமெண்ட்ஸ். அந்த ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த எலிமெண்ட்க்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன டிஸ்கிரைப் பண்றது தான் என்னன்னு சொன்னா, இந்த லேபிள் அப்படின்ற லேபிள் அப்படின்ற இந்த டேக். அதாவது இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த பாக்ஸ்க்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாரி இந்த இந்த நேமுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாரி என்ன செய்யணும்னு சொன்னா, அது வந்து குடுக்கணும். ஃபார் ஆட்ரிபியூட் கனெக்ட்ஸ் த லேபிள் டு த ஸ்பெசிஃபிக் ஃபார்ம் எலிமெண்ட் யூசிங் த எலிமெண்ட் ஐடி. இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஐடி குடுத்துருக்காங்க பாருங்க கீழ. இன்புட் டைப் டெக்ஸ்ட் அதுக்கு வந்து ஒரு ஐடி குடுத்துருக்காங்க. ஸோ ஐடி வந்து பொதுவா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? சிஎஸ்எஸ், ஜாவாஸ்கிரிப்ட் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் எலிமெண்ட்ட டார்கெட் பண்றதுக்கு ஐடி அப்படின்ற விஷயத்த நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்ப இந்த பாக்ஸ வந்து டார்கெட் பண்றதுக்கு நான் என்ன செய்றேன்னு சொன்னா, ஐடி குடுத்து ஒரு நேம நான் குடுக்குறேன். ஐடில நீங்க என்ன நேம் வேணா குடுக்கலாம். ஸோ இந்த ஐடி இந்த இந்த எலிமெண்ட்ல ஒரு ஐடின்ற நேம குடுத்துட்டு, இந்த பாக்ஸ்க்கு நான் நேம் குடுத்துட்டு, ஸோ இந்த ஐடிய வந்து இந்த யூசர் நேமோட கனெக்ட் பண்றேன். இந்த பாக்ஸ வந்து இந்த யூசர் நேம் அப்படின்ற நேமோட கனெக்ட் பண்றதுக்காக வேண்டி, இந்த பாக்ஸ்ல ஐடிய குடுத்துட்டு, இப்ப யூசர் நேம் எங்க இருக்கு? லேபிள்ல இருக்கு இல்லையா? அந்த லேபிளோட கனெக்ட் பண்றதுக்காக வேண்டி ஃபார் குடுத்துருக்கேன். இந்த ஐடி இந்த எலிமெண்ட்ல இருக்க ஐடிய வந்து இந்த ஃபாரோட கனெக்ட் பண்ணா என்ன ஆயிடும்னு சொன்னா, இந்த யூசர் நேம்ன்ற பேரும், இந்த பாக்ஸும் வந்து கனெக்ட் ஆயிடும். ஸோ அதனால என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா, ஐடின்ற இந்த நேம குடுத்து, இதோடைய இதோடைய டீட்டெயில் தான் என்ன இருக்கணும்னா, ஃபார்ல இருக்கணும்.
அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இன்புட் அப்படின்ற இந்த பாக்ஸும் இந்த லேபிளும் வந்து கனெக்ட் ஆகும். அதுதான் சொல்கிறேன், கனெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணக்கூடியது. மேக் த ஃபார்ம் மோர் ஆக்சசிபிள், என்ஹான்ஸ் ஃபார்ம் ரீடபிலிட்டி அண்ட் யூசபிலிட்டி. இது ஒரு செமாண்டிக் டேக் தான். இது வந்து ஒரு செமாண்டிக் டேக்காக செய்யக்கூடிய விஷயம் தான். இதை கொண்டு என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய வெப்சைட் வந்து ரேங்க் ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த லேபிள் டேக்கை நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? வாங்க போகலாம். இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து யூசர் நேம் இருக்கா? இதுதான் என்ன செய்யணும்னு சொன்னால் லேபிளுக்குள்ளே வரணும். இந்த நேமை தூக்கி நான் அதுக்கு வந்து லேபிள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த லேபிளுக்குள்ளே இது போகணும். ஸோ அதனால் நான் இப்போ என்ன செய்யறேன், இந்த பேராகிராஃப் கீழே வந்து லேபிள் அப்படின்ற இந்த டேகை யூஸ் பண்ணி நான் என்ன செய்கிறேன், லேபிள் யூஸ் பண்ணும்போதே ஃபார் அப்படின்ற டேகும் வந்துடுச்சு கூடிய. ஓகேங்களா? இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த கட் பண்ணி இங்கே சென்டரில் நான் இதை போட்டுறேன். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த யூசர் நேம் இங்கே வந்துடுச்சு. இப்போ என்ன செய்யறேன்னு சொன்னால் நான் வந்து ஒரு இந்த இன்புட் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸுக்கு நான் ஒரு ஐடி கொடுத்துக்கிறேன். ஐடி நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், ஆனால் அது வந்து யூனிக்காக இருக்கும். ஓகேங்களா? ஐடி கொடுத்துக்கிறேன். இதுக்கு என்ன நேம் கொடுக்கலாம், நான் யூசர் நேம் அப்படின்ற அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் அப்படின்ற ஐடி கொடுத்து இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இங்கே இது ஃபுல்லாக என்ன, இந்த இன்புட்டுக்குள்ளே இருக்க இது ஃபுல்லாக என்ன, இது வந்து பாக்ஸ் இல்லையா, இந்த பாக்ஸை நான் இந்த லேபிளோட கனெக்ட் பண்ணணும். புரியுதுங்களா? நான் அதை உங்களுக்கு காட்டிடுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பாக்ஸ் இருக்கா, இந்த பாக்ஸை நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த யூசர் நேம் அப்படின்ற இந்த வேர்டோட வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே வந்து கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து என்ன செய்யுது, அது வந்து உங்களுக்கு டைப் படிக்கிற மாதிரி காட்டுது. இங்கே நான் யூசர் நேம் மேலே கிளிக் பண்ணால் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அது காட்ட மாட்டேங்குது. ஏன்னு சொன்னால் இப்போ இது வந்து லிங்காக இல்லை. இங்கே காட்டும்போது மட்டும்தான் அது எனக்கு டைப் படிக்கிற மாதிரி காட்டுது. இது மேலே நான் கிளிக் பண்ணும்போது காட்டல. யூசர் நேம் மேலே கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே டைப் காட்டணும். அப்படின்னா தான் இந்த பாக்ஸும் இந்த நேமும் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு, அட்டாச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ அதுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் நான் இந்த இன்புட்டில் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு ஐடி, இந்த பாக்ஸுக்கு ஒரு ஐடியை கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஐடியோடைய நேமை நான் எங்கே கொடுக்கணும்னு சொன்னால் இங்கே ஃபார் இருக்கு இல்லையா, இந்த ஃபாரில் நான் அதே நேமை கொடுக்கணும், யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டேன்னு சொன்னால் இப்போ இந்த லேபிள் ஃபார் அப்படின்னு சொன்னால் இந்த லேபிள் எதுக்கான லேபிள் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்னா என்ன சொன்னால் எதுக்கான லேபிள்னு சொன்னால் இன்புட்டில் எந்த இன்புட்டில் நான் ஐடி கொடுத்துருக்கணும் அந்த ஐடிக்கான நேம் தான் இந்த நேம் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஃபார் அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணுறேன். அதாவது இந்த நேம் வந்து ஒரு எலமெண்ட்டில் இருக்க ஐடிக்கான நேமை நான் இங்கே டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த லேபிளுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேங்களா? சிம்பிள் ஐடியில் இருக்க நேம் வந்து இங்கே ஃபாரில் வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த நேமும் இந்த பாக்ஸும் வந்து அட்டாச் ஆகிடும். இப்போ போய் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்தமாரி கேப் விட்டு நம்மளுடைய கோடு இருக்கக்கூடாதுங்க. கோடு வந்து செமாண்டிக் டேக்ஸ் போய் படிங்க, அது லைனாக இருக்கணும். நான் உங்களுக்கு கொச்சன்னு இருக்கக்கூடாது, புரியறதுக்காக வேண்டி தள்ளி நான் எழுதுறேன். ஓகேங்களா? இப்போ போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இங்கே வந்துடுறேன். இப்போ இங்கே யூசர் நேம் மேலே நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா டைப் அடிக்கிற மாதிரி காட்டுது. முன்னாடி காட்டல. முன்னாடி வந்து பாக்ஸ் மேலே பண்ணால் மட்டும்தான் காட்டுச்சு. ஆனால் இப்போ நான் யூசர் நேம் மேலே கிளிக் பண்ண உடனே அங்கே காட்டுது. அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த யூசர் நேமும் அந்த பாக்ஸும் வந்து அட்டாச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதை நான் பாஸ்வேர்டு மேலே பண்ணுறேன். பாருங்க, இப்போ பாஸ்வேர்டு மேலே கிளிக் பண்ணால் அது அட்டாச் ஆகலை, அதனால் காட்ட மாட்டேங்குது. சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம், பாஸ்வேர்டுக்கு அதே மாதிரி லேபிள் கொடுத்துக்கலாமா? பாஸ்வேர்டுக்கு நான் என்ன செய்யணும், ஒரு லேபிள் கொடுத்துக்கிறேன். இந்த பாஸ்வேர்டை தூக்கி நான் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இங்கே ஆல்ரெடி நான் ஒரு ஐடியை நான் எழுதி வச்சுருந்தேன், அது உங்களுக்கு காட்டல. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைப் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருக்குன்னா அது பக்கத்தில் ஐடி ஒன்று இதுக்கு எழுதியிருக்கேன், யூசர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்து ஐடி எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்ம் மேலே நான் அந்த யூசர் பாஸ்வேர்டு அப்படின்ற எழுத்து நேமை கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கு இப்போ அட்டாச் ஆகிடுச்சு. இப்போ நான் போய் பாஸ்வேர்டு மேலே ஓவர் பண்ணால் இங்கே வந்து எனக்கு காட்டுது. அப்படின்னு சொன்னால் அட்டாச் ஆகிடுச்சு, ரெண்டுமே கனெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது வந்து செமாண்டிக் டேக். இது நம்மளுடைய பாக்ஸையும் நம்மளுடைய நேமையும் லிங்க் பண்ணுறதுக்கு இந்த லேபிள் அப்படின்ற இந்த டேகை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஃபாரில் வந்து என்ன கொடுக்கணும்னு சொன்னால் நம்மளுடைய இன்புட்டில் ஒரு ஐடியை நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த ஐடியை
தூக்கி கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபாரில் அதே நேமை கொடுத்தா ரெண்டுமே கனெக்ட் ஆகிடும். புரிஞ்சதில்ல? நம்ம என்னென்னலாம் இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட் எல்லாத்துலேயும் ஐடி இருக்கணும், நேம் இருக்கணும். ஓகேங்களா? நேம் இருக்கணும், வேல்யூவும் இருக்கணும். வேல்யூ நாங்கள் எழுதலை, வேல்யூவும் இருக்கணும். பிளேஸ் ஹோல்டர் ரெக்வயர்டு இதெல்லாம் அந்த பாக்ஸை பொறுத்து இருக்குது. ஏன் நான் இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், நான் இதுக்கப்புறம் வந்து வெறும் இன்புட் டைப்பு மட்டும்தான் வச்சு சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னு சொன்னால் நமக்கு வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்கணும் ஹெச்டிஎம்எல் பற்றி. ஹெச்டிஎம்எல் பற்றி நான் டீப்பாக சொல்லிக் கொடுக்கணும், அது பாட்டுன்னு போகும். நீங்கள் 10 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாலும் அது பாட்டுன்னு போயிட்டு இருக்கும். அது சாத்தியமில்லாத விஷயம். நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவைப்படும் போது போயிட்டு நீங்கள் டாக்குமெண்டேஷனை பார்த்து படித்து அதுக்கான விஷயங்களை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது தான். ஓகேவா? லேபிள் டேக் புரிஞ்சதில்ல? லேபிள் டேக்கு பாக்ஸையும் அந்த நேமையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். நெக்ஸ்ட் என்ன, சில இன்புட் டைப்பை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, இன்புட் டைப்பில் டைப்பை பார்த்தோம், பிளேஸ் ஹோல்டர் பார்த்தோம், ரெக்வயர்டு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் டேட்டை நம்ம இப்போ பார்ப்போம். டேட்டுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்புட்டு டைப்பு டெக்ஸ்ட் பண்ணியாச்சு. இங்கே இருக்கு பாருங்க. அதாவது நமக்கு ஒரு நம்மளுடைய அந்த ஃபார்மில் ஏதாவது ஒரு டேட்டுடைய ஒரு பாக்ஸ் நமக்கு வேணும், யூஸரோட டேட்டாவை நமக்கு அதில் கலெக்ட் பண்ணணும்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட் அப்படின்னு நேமை கொடுத்துட்டு அதுக்கு இன்புட் டைப்பில் வந்து இது என்ன மாதிரி பாக்ஸ் அப்படின்னு கேட்கும்போது டேட்டுன்னு கொடுத்தோம்னு சொன்னால் உங்களுக்கு டேட்டுடைய அந்த பாக்ஸ் வந்து அங்கே ரெடி ஆகிடும். இதை போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? இப்போ நான் எனக்கு என்ன இன்புட் வேணும், இன்புட் கொடுத்து ஒரு பாக்ஸை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் டைப் என்ன டைப்பான பாக்ஸ் அது, அது வந்து டேட் சம்மந்தப்பட்ட பாக்ஸ், டேட்டுன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்தோம், இங்கே அதுக்கான பேர் கொடுக்கணும்ல, அது லேபிள் வச்சு தான் கொடுக்கணும். நான் இதுக்கு மட்டும் லேபிள் கொடுக்குறேன், நெக்ஸ்ட்லாம் நான் லேபிள் கொடுக்க மாட்டேன். டைம் எனக்கு ரொம்ப இழுத்துக்கிட்டே போகுது. டேட் இல்லையா, அதுக்கு பேர் டேட் கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? லேபிளில் டேட் கொடுத்தாச்சு, இன்புட் வந்து அது என்ன டைப்புன்னு சொன்னால் அது டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சா, டேட் சம்மந்தப்பட்ட ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே வந்துருச்சு. இதுக்கும் அதே தான், நீங்கள் அந்த பாக்ஸையும் நீங்கள் இந்த இன்புட்டையும் கனெக்ட் பண்ணணும்னு சொன்னால் ஒரு ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஐடி ஈக்குவல் டு நான் டேட்டுன்னே போட்டுக்கிறேன். ஐடி ஈக்குவல் டு டேட் வேணாம், கேலண்டர் அப்படின்னு ஒரு பேர் கேலண்டர் கொடுத்துட்டு நான் இங்கே அதே ஃபாரில் போய் கேலண்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு நேமும் நம்ம கொடுக்கணும், அப்போ தான் ப்ரௌசரில் அதை போய் கரெக்டாக அது ப்ராசஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நேம் ஈக்குவல் டு இதுக்கு நான் டேட்டுன்னு கொடுக்குறேன் நேம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த பாக்ஸும் இந்த லேபிளும் வந்து டேட்டுன்ற நேம் வந்து அட்டாச் ஆகிடுச்சு. இப்போ நான் போய் இங்கே கிளிக் பண்ண உடனே இங்கே காட்டுது. நான் டேட்டு மேலே கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து அது ஆயிடுச்சு. ஸோ இங்கே நமக்கு ஒரு அழகான ஒரு கேலண்டர் வந்து பார்த்தீங்களா, ஒரு கேலண்டரை நீங்கள் உருவாக்கிட்டீங்க உங்களுடைய வெப் பேஜில். அழகாக இருக்குல்ல? ஸோ இந்த டேட்டுக்குள்ளேயே நிறைய ஆட்ரிபியூட்ஸ் வரும் உங்களுக்கு வந்து இதுமாரி. நான் ரீலோட் பண்ணால் அது போயிடுச்சு. ஓகேங்க, ரீலோட் பண்ணால் போயிடுச்சு. இதே மந்த் டேட் இயர் இருக்கு இல்லையா, இல்லை எனக்கு வந்து டேட்டு மந்த் தான், ஃபஸ்ட்டு டேட் வரும், செகண்ட் மந்த் வரணும், அதுக்கப்புறம் இயர் வரணும்னு சொன்னால் இதுக்கெல்லாம் சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் போய் இங்கே இந்த இது மேலே இந்த டாக்குமெண்டேஷன் மேலே பண்ணால் டாக்குமெண்டேஷன் வரும் இல்லையா, இந்த எம்டிஎன் ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போய் இங்கே டேட்டை பற்றி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். படித்து இன்னும் நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, அந்த டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம், எவ்வளோ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபாஸ்ட்டாக நெக்ஸ்ட்டு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் என்னன்னு சொன்னால் ஃபைல். சிம்பிள் தான், உங்களுக்கு ஒரு உங்களுடைய அந்த ஃபார்மில் ஒரு ஃபைலை நீங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணணும்னு சொன்னால் சிம்பிளாக அதுதான் இன்புட். நான் இப்போ இந்த தடவை வந்து வெறும் இன்புட் மட்டும் பண்ணுறேன். பேராகிராஃபில் வெறும் இன்புட். இது என்ன டைப்பான ஒரு பாக்ஸ்ன்னு சொன்னால் இது வந்து ஃபைல் சம்மந்தப்பட்ட டைப் இல்லையா, ஃபைலுன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதுக்கு நேம் வந்து என்ன நேம் கொடுக்கலாம், சூஸ் ஃபைல் அப்படின்ற நேம் கொடுத்துட்டு இப்போ போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாக்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். வந்துடுச்சா, சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் வந்துடுச்சு. நான் இங்கே கிளிக் பண்ணும்போது
சும்மா ஏதாவது ஒரு ஃபைல் இது என்னோட தம்ப்நெயில்ஸ் இல்லையா? டாக்குமெண்ட்ஸ்ல போயிட்டு டவுன்லோட்ஸ் சும்மா ஏதோ ஒரு ரேண்டமா ஒரு ஃபைல் நான் கிளிக் பண்றேன். இது CapCut அப்படின்னு சொல்லி நீங்க இங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த மாரி ஒரு ஃபைலுடைய பாக்ஸ் ஒரு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இந்த டேக் வந்து யூஸ் பண்ணி, இந்த இன்புட்ட யூஸ் பண்ணி நீங்க ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இன்புட் டைப் இருக்கு? கலர். கலர்ன்னு சொன்னா சில வெப்சைட்ஸ் தான் இருக்கு. உங்களுக்கு வந்து கலர நீங்க கஸ்டமர் யூசர் கிட்ட இருந்து கலருடைய டேட்டாவை நீங்க கலெக்ட் பண்ண வேண்டிய தேவை சில வெப்சைட்ஸ்க்கு ஏற்படும். ஸோ அதுக்கும் அதேதான். நீங்க ஜஸ்ட் கலர் அப்படின்னு டைப்ல இன்புட் டைப்ல கலர் கொடுத்தீங்கன்னா, இதுல வந்து COLOR தான் கொடுக்கணும். இந்த இதை பொறுத்த வரைக்கும் கலர் கொடுத்தீங்கன்னா அது கலர் வந்துடும். இதுக்கான நேமும் வந்து கலர். ஓகேங்களா? இதெல்லாம் பாருங்க. இதுக்கு லேபிள் நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் நீங்க லேபிள் குடுக்கணும். இங்க இன்புட் டைப் பக்கத்துல ஒரு நேம் குடுக்கணும், ஐடி குடுக்கணும், வேல்யூ எல்லாம் நீங்க குடுக்கணும். குடுத்தா தான் அது வந்து செமான்டிக் டாக் அது வந்து கரெக்ட்டா இருக்கும். எனக்கு டைம் இல்லன்னு சொல்லி நான் போயிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்ப கலர்ன்ற ஒரு இன்புட் டைப் வைஸ் பண்ணியிருக்கோம். அங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கலர் வந்துருச்சு. ஓகேங்களா? வந்துருச்சா? இப்போ இத நான் கிளிக் பண்றேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கலர் வந்துரும். உங்களுக்கு ரெட் கலர் வேணுமா? இந்த கலர் வேணுமா? கலருடைய இது. நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் என்ன இன்புட் டைப் இருக்கு? ரேஞ்ச் இருக்கு பாருங்க. இது போல நீங்க ஏதாவது இப்போ இந்த அமேசான் வெப்சைட்ல இந்த ஃப்ளிப்கார்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி இந்த மாரி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்றதுன்னா, அதுக்கும் இதுதான் ஜஸ்ட் சிம்பிள் தான். உள்ள போயிட்டு டேப் தட்டி நீங்க இன்புட் குடுத்து, அது என்ன டைப்பான ஒரு பாக்ஸ் அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து ரேஞ்ச் சம்மந்தமான பாக்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு சொல்றேன். குடுத்துட்டு இதுக்கு ஒரு ஏதாவது பேர் குடுக்கணும் இல்லையா? நேம் குடுக்கணும். அதுக்கு வந்து பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு குடுக்குறேன்னு வைங்க. இப்போ போய் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். பார்த்தீங்களா? அழகா இருக்குல்ல? ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். இது இதுலயும் நெறைய உள்ள ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. நீங்க ஸ்டார்ட்டிங் வேல்யூலேருந்து எண்டிங் வேல்யூ இதுல நெறைய உங்கள கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, இதுக்குள்ள நீங்க விஷயத்த நீங்க ஆட் பண்ணலாம். டாக்குமெண்ட்ஸ படிங்க. உங்களுடைய உங்களோட அந்த ப்ராஜெக்ட்க்கு ஏத்த மாரி நீங்க மேக்ஸிமம் ஜாபுக்கு போயிட்டீங்கனாலோ, ப்ராஜெக்ட் எடுத்தீங்கனாலோ, நீங்க மேக்ஸிமம் கூகுள தான் யூஸ் பண்ணுவீங்க. கூகுள்ல எனக்கு இது வேணும், அது வேணும்னு சொல்லுவீங்க. இல்ல மேக்ஸிமம் ChatGPT கிட்ட தான் எனக்கு இது வேணும், அது வேணும்னு சொல்லி எடுப்பீங்களே தவிர, நீங்க உட்கார்ந்து கோட் பண்ற அளவுக்கு இந்த காலம் அது இல்ல. ஸோ அதனால தான் நான் சொல்றேன். ஜஸ்ட் கான்செப்ட்ட புரிஞ்சுக்கங்க. ஸ்மார்ட்டா வேலை செய்யுங்க. ஸ்மார்ட்டானா அதான் ChatGPTலாம் யூஸ் பண்ணுங்க. சோம்பேறித்தனம் தான் சொல்லுவாய்ங்க. ஆனா அதுதான் ஸ்மார்ட்னஸ். அப்படி யூஸ் பண்ணி வேலை செய்யணும். ரேஞ்ச் பார்த்து முடிச்சுட்டோமா, அடுத்தது என்ன சொன்னா பட்டன். சில இந்த மாரி வெப்சைட்ஸ்ல சில தேவைகள் ஏற்படும். ஏதாவது பட்டன் குடுத்து அந்த அதுக்கு ஒரு ஃபங்ஷனாலிட்டி குடுக்க வேண்டிய தேவை ஏற்படும். அதுக்கும் இதேதான். ஜஸ்ட் இன்புட் குடுத்து, அதுல டைப்ல இது வந்து ஒரு பட்டன் டைப்பான பாக்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லி நான் குடுத்துட்டு, இதுக்கு என்ன குடுக்கலாம்? நேம் கிளிக் மீ அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இதுக்கு ஒரு வேல்யூவும் நான் பட்டன் சொல்லி நம்ம குடுக்கும்போது வேல்யூ கண்டிப்பா குடுத்தாகணும். வேல்யூ வந்து இதுக்கான வேல்யூ என்ன? கிளிக் அப்படின்னு சொல்லி நான் குடுத்துருக்கேன். வேல்யூன்னு சொன்னா அது டிஃபால்ட் டேட்டா தானே. நம்ம அங்க குடுக்கும்போது அது வந்து இதாயிடும். இங்க பார்த்தீங்களா? ஒரு பட்டன் வந்து கிளிக் ஆயிடுச்சு. இது வந்து கிட்டத்தட்ட சப்மிட் பட்டன் மாரி தான் அது செயல்படும். கிளிக் பண்ண உடனே அது மாரி செயல்படும். ஓகேங்களா? இங்க ஒரு சும்மா சாதா ஒரு பட்டன் நம்ம கிரியேட் பண்ணோம். பட்டன் அப்படின்ற இன்புட் டேக்க யூஸ் பண்ணி நீங்க வந்து அந்த டேக் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது சப்மிட். சப்மிட். சப்மிட்க்கு முன்னாடி நான் சின்ன சின்னதா ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு குடுக்குறேன். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம வெப்சைட்ல ஒரு ஃபைல் இருக்கு. அதான் அதெல்லாம் ஒரு முறையில்லாம இருக்குல்ல. இதுக்கு ஒரு பாக்ஸ் மாரி வந்தா, அது ஒரு செக்ஷன் மாரி வந்தா நல்லா இருக்கும்ல. அதுக்கு நான் என்ன பண்றேன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி வந்து என்ன செய்றேன், ஃபீல்ட் செட் அப்படின்ற ஒரு டேக்க வந்து யூஸ் பண்றேன். ஃபீல்ட் செட் டேக் யூஸ் பண்ணும்போது, இது என்ன ஆகும்னு சொன்னா, ஒரு பாக்ஸ் மாரி செயல்படும். ஒரு செக்ஷன் போல கட் பண்ணி ஓகேங்களா? இப்போ போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பாக்ஸ் மாரி கிரியேட் ஆயிடுச்சா? தெரியுதா உங்களுக்கு பார்டர்ல? ஒரு பாக்ஸ் மாரி கிரியேட் ஆயிடுச்சு. பாக்ஸ்
பாக்ஸ் மாரி கிரியேட் ஆயிருக்கா? இப்போ இதுக்கு வந்து ஒரு இங்க வந்து ஒரு மேல ஹெட்டிங் மாரி வந்தா நல்லா இருக்கும்ல. அதுக்கு என்ன குடுக்கலாம்? அதுக்கு என்ன குடுக்கணும்னு சொன்னா, எங்க நீங்க ஃபீல்ட் செட்ன்னு குடுக்குறீங்களோ, அதுக்கு கீழயே வந்து லெஜெண்ட் லெஜெண்ட் அப்படின்ற டேக்க குடுத்து, அதுல உங்களுடைய ஹெட்டிங் மாரி நீங்க ஏதாவது குடுத்துக்கலாம். சென்ட் மீ எ நோட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்க. பாருங்க. தெரியுதா? ஒரு பாக்ஸ் மாரி கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கு ஒரு ஹெட்டிங் மாரி அது வந்து வந்துருச்சு. சென்ட் மீ எ நோட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது நல்லா இருக்குல்ல பாக்க. சும்மா சின்ன சின்ன டேக் நெறைய டேக்ஸ் இருக்குங்க. ஏகப்பட்ட டேக்ஸ் இருக்கு. அதெல்லாம் சொல்லிக் குடுத்தா அது டைம் கிடைக்காது நமக்கு சொல்லிக் குடுக்க. ஓகேங்களா? சப்மிட் சப்மிட் பண்ணோம்ல. இப்ப என்ன செய்றேன்னு சொன்னா, இந்த ஃபீல்ட் செட் இருக்கா? இந்த ஃபீல்ட் செட்டுக்கு கீழ நான் என்ன செய்றேன்னு சொன்னா, சப்மிட் அப்படின்னு குடுக்குறேன். அப்போ வந்து அது பாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? அதனால இங்க வந்து சப்மிட்டுக்கு அதேதான் இன்புட் குடுத்து, டைப்ல நீங்க வெறும் சப்மிட் மட்டுமே குடுத்தீங்கன்னு சொன்னா, இங்க சப்மிட் வந்துரும். நீங்க வந்து தனியா அதுக்கு நேம் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. இது டைப்பே இது வந்து இது சப்மிட் செய்யக்கூடிய ஒரு பாக்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லி டைப்ல நீங்க சப்மிட் குடுத்தீங்கன்னு சொன்னா, அது சப்மிட்ன்னு பேர் எழுதி அது கரெக்ட்டா வந்துரும். அதுக்கு நீங்க தனியா பேர் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. சப்மிட் பக்கத்திலேயே கொஞ்சம் ரீசெட்ன்னு இருந்தா நல்லா இருக்கும்ல. இன்புட் குடுத்து ஒரு ரீசெட் பட்டனையும் நீங்க அதுலயும் இதேதான். ரீசெட் அப்படின்னு நீங்க குடுத்துக்கலாம். சப்மிட் பக்கத்துல ரீசெட். அழகா நம்ம செஞ்சு முடிச்சுட்டோம் பாருங்க. ஒரு ஃபார்ம் நம்ம கம்ப்ளீட்டா இங்க முடிச்சிருக்கோம். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம அதில சேர்க்கலாம். இந்த ஃபார்ம்ஸ் வந்து டபுளா எங்க செய்றது? நெறைய விஷயம் செய்யலாம். டைம் இல்ல. ஃபார்ம் அழகா இருக்கா? இங்க சப்மிட் பட்டன் குடுத்துருக்கோம். ரீசெட் பட்டன். இப்ப நான் சப்மிட்ட கிளிக் பண்ணும்போது, அது சப்மிட் இப்போ ஒர்க் ஆகுது பாருங்க. நம்ம வெறும் கான்டாக்ட் மீ தான் குடுத்துருக்கோம் இங்க. எந்த யூஆர்எலும் நம்ம குடுக்கல. அதனால பேஜ் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி அது நமக்கு காட்டுது. ஓகேங்களா? புரியுதுங்களா? இன்னும் சில இதெல்லாம் இருக்கு. கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான டேக்ஸ் அதையும் நான் சொல்லிக் குடுத்துர்றேன். ஒண்ணும் இல்ல. ம். இத நான் இன்கம்ப்ளீட்டா விட்டு இங்க சப்மிட் குடுக்கும்போது என்ன ஆகும்னு பாருங்க. அட இது என்னடா! இப்போ நான் சப்மிட் குடுக்குறேன். அங்க பார்த்தீங்கன்னா, இங்க ப்ளீஸ் ஃபில் த பிளாங்க்ன்னு வரும். இது சும்மா வந்து முன்னாடி வந்து கடுப்பேத்திக்கிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன சொன்னா, நம்ம ரெக்வயர்டுன்னு குடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த யூசர் நேம் அப்படின்ற இன்புட் டேக்குள்ள ரெக்வயர்டு குடுத்தோம். ஸோ, அதனால சப்மிட் குடுக்கும்போது இங்க பிளாங்க்கா இருக்கும்போது, அது எடுத்துக்க மாட்டேங்குது. "நீ அத ஃபில் பண்ணுப்பா, அப்பதான் நான் சப்மிட் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுது. இதே இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதே டேப்க்குள்ள போவோம். எந்த டேகு? இந்த யூசர் நேம் டேக்குள்ள இது பிளேஸ் ஹோல்டர்லாம் வச்சோம் இல்லையா? பிளேஸ் ஹோல்டர் வச்சோம், ரெக்வயர்ட் வச்சோம். இதுக்குள்ள இன்னும் சில டேக்லாம் நான் சொல்லிக் குடுக்குறேன். இந்த சில வெப்சைட்குள்ள, ஃபார்ம்குள்ள போனீங்கன்னு சொன்னா, ஆ ஆட்டோ கம்ப்ளீட்ன்னு இருக்கும் பாருங்க. முன்னாடியே அந்த வெப்சைட்குள்ள போய் நீங்க ஏதோ எழுதியிருப்பீங்க. திரும்ப அந்த வெப்சைட்குள்ள போய் நீங்க எழுதும்போது ஆட்டோ கம்ப்ளீட் மாரி காட்டும். "ஓ! இந்த வார்த்தை உனக்கு வேணுமாப்பா?" அப்படின்னு சொல்லி காட்டும். அது மாரி ஆட்டோ கம்ப்ளீட் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. அந்த டேக்ல போய் நான் என்ன செய்றேன்னு சொன்னா, ஜஸ்ட் ஆட்டோ கம்ப்ளீட்ன்னு குடுங்க. ஆட்டோ கம்ப்ளீட்ன்னு குடுத்தீங்கன்னா போதும். சாரி ஆட்டோ கம்ப்ளீட் ஒரு டேக் இருக்கு. அத நான் அப்புறம் சொல்றேன். ஆட்டோ ஃபோக்கஸ் சொல்ல வந்தேன் நான். ஆட்டோ ஃபோக்கஸ் ஆட்டோ ஃபோக்கஸ்ங்கும்போது இப்போ ஒரு வெப்சைட்ல நீங்க கரெக்ட்டா வெப்சைட்ட கிளிக் பண்ண உடனே சில வெப்சைட் வந்து கீழ போய் நிக்கும் பாருங்க. சில வெப்சைட் வந்து கீழ போய் நிக்கும். அங்க போய் அந்த ஃபார்ம ஃபில் பண்ற மாரி காட்டும். ஏன்னு சொன்னா, அது கரெக்ட்டா அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் குடுத்துருப்பாங்க. இது மேலேயே இருக்கிறதுனால அது நமக்கு தெரியல. இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து எப்ப வேலை செய்யுன்றத நான் இந்த எல்லா ஃபைலும் மெர்ஜ் பண்ணுவேன். ஒரே ஃபைலா ஆக்குவேன். அப்ப இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பாருங்க. இந்த ஆட்டோ க அ ஆட்டோ ஃபோக்கஸ் நான் சொல்லும்போது, ஆட்டோ கம்ப்ளீட்டும் அப்போ நான் சொல்றேன். அந்த டேக் வந்து லைட்டா எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அதனால தான். ஓகேங்களா? சப்மிட் பார்த்தோமா? நெக்ஸ்ட் என்ன? ரேடியோ. ரேடியோ பட்டன்னா என்னன்னு சொன்னா, ஒரு ஒரு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இந்த ஜெண்டர்லாம் செலக்ட் பண்ணுவோம் இல்லையா? அதான் இங்க இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுதா? இந்த ஜெண்டர் செலக்ட் பண்றதுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு 3 டூ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அத செலக்ட் பண்றதுக்கு. ஸோ இந்த மாரி விஷயத்துக்காக வேண்டி இந்த ரேடியோ அப்படின்ற இந்த இன்புட் டைப் வந்து யூஸ் பண்ண போறோம். நெறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த ஜெண்டர் பார்க்கறதுக்கு மேலா, ஃபீமேலா, அதரா
அப்படின்னு சொல்லியிருக்கா. இதுக்கான இந்த இன்புட் டைப்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. லேபிள விடுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, கீழ இன்புட் இருக்கா? இன்புட்ல டைப் அது என்ன டைப்ன்னு சொன்னா, அது ரேடியோ பட்டன் டைப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு ஐடி வச்சிருக்காங்க. ஐடி வச்சுட்டு, இதுக்கு நேம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. என்ன நேம்னு குறிப்பிட்டிருக்காங்க? ஜெண்டர் அப்படின்ற நேம் குறிப்பிட்டு, அதுக்கு வேல்யூ குடுத்துருக்காங்க. மேல் அப்படின்ற வேல்யூ குடுத்துருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதே போல 3த்துலயும் இருக்கு. ஆனா, இந்த நேம் அப்படின்ற விஷயம் மட்டும் 3த்துலயும் காமனா இருக்கு. இந்த 3 இன்புட்லயும் நேம்ன்ற வேல்யூ வந்து காமனா இருக்கு. ஜெண்டர் அப்படின்ற விஷயத்துல இருக்கு. வேல்யூ அப்படின்ற விஷயத்துல வரும்போது, இங்க மேல், ஃபீமேல், அதர் அப்படின்னு இருக்கு. ஸோ, இங்க நேம்ல வந்து நீங்க 3மே ஒரே வேல்யூவா குடுக்கும்போது தான், இது வந்து அந்த ஃபார்ம் வந்து புரிஞ்சுக்கும். ஓகே, இது வந்து ரேடியோ பட்டனோட ஒரு குரூப்பா செய்யப்பட்ட ஒரு கு இது ரேடியோ பட்டன்ல ஒரு குரூப்பா இருக்கு. ஸோ, இதுலருந்து நம்மளால ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபார்முக்கு இது புரியும். ஸோ, இத நம்ம எப்படி செய்றதுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துருவோமா? இதுக்கு நான் தனியா ஒரு ஃபீல்டு கீழ கீழ நான் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? ஒரு பேராகிராஃப் போடணும் இல்லையா? பேராகிராஃப் போட்டு என்ன செய்றேன் இப்போ, இன்புட் டைப்ப நான் கிரியேட் பண்றேன். இன்புட்ன்னு சொல்லி போட்டு, அது டைப் வந்து என்னது? அது வந்து ரேடியோ இல்லையா? ரேடியோ பட்டன். ரேடியோன்னு நான் குடுத்துக்கிறேன். பக்கத்துல நான் என்ன செய்றேன்? ஒரு ஐடி குடுத்துக்கிறேன். ஐடி ஈக்குவல் டூ அது மேல்ன்னு குடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு நேம் குடுத்துக்கிறேன். நேம் என்னன்னு சொன்னா ஈக்குவல் டூ ஜெண்டர். இதுக்கு ஒரு வேல்யூ குடுக்குறேன். வேல்யூ ஈக்குவல் டூ மேல். ஓகேங்களா? அதே போல 3 ரேடியோ பட்டன் நான் உருவாக்கிட்டேன். இதுக்கு வந்து மேல் இருக்கு இல்லையா? செகண்டுக்கு வந்து ஃபீமேல் ஃபீமேல். தேர்டுக்கு வந்து இதுக்கான ஐடி வந்து அதர் அப்படின்னு குடுத்துக்கிறேன். இதுக்கான வேல்யூவும் நான் அதே சேமே குடுத்துக்கிறேன். ஃபீமேல். இதுக்கு வந்து அதர். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ என்ன செஞ்சிருக்கோம்? 3 ரேடியோ பட்டன உருவாக்கியிருக்கோம். அதுக்கு 3த்துக்கும் நேம் வந்து சேம் நேம் குடுத்துருக்கோம். நேம் வந்து ஜெண்டர் அப்படின்ற சேம் வேல்யூவ குடுத்துருக்கோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ரேடியோ பட்டனுக்கு மேல் அப்படின்ற வேல்யூ குடுத்துருக்கோம். செகண்ட் ரேடியோ பட்டனுக்கு ஃபீமேல் அப்படின்ற வேல்யூ குடுத்துருக்கோம். தேர்ட் ரேடியோ பட்டனுக்கு அதர் அப்படின்ற வேல்யூ குடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து இதுக்கு நேம் குடுக்கல. ஜஸ்ட் நம்ம ரேடியோ பட்டன மட்டும் தான் உருவாக்கியிருக்கோம். இது வெப்சைட்ல எப்படி தெரியுதுன்னு பார்த்து வருவோமா? ரிஃப்ரெஷ் பண்றேன். ரிஃப்ரெஷ் பண்ண உடனே காட்டிடுச்சு. இங்க பார்த்தீங்களா? நமக்கு வந்து இங்க 3 பட்டன் வந்துருச்சு. 3 ரேடியோ பட்டன் வந்துருச்சு. இப்போ நான் கிளிக் செய்றேன். இங்க பார்த்தீங்கன்னா 1 கிளிக் ஆகுது. நான் அடுத்து கிளிக் பண்ணும்போது அது அன்செலக்ட் ஆகி இது செலக்ட் ஆகுது. அடுத்து கிளிக் பண்ணும்போது இது அன்செலக்ட் ஆகி இது செலக்ட் ஆகுது. ஸோ இப்போ புரியுதுங்களா? இப்போ வந்து என்ன இப்போ நான் ஒரு விஷயத்த பண்றேங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா நேம் வந்து இங்க இது போல மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு கிளிக் செய்யப்படணும்னு சொன்னா, அதுக்கு நேம்ல வந்து நம்ம ஒரே வேல்யூ தான் குடுக்கணும். சப்போஸ் நம்ம நேம்ல வந்து வேல்யூவ நம்ம சேஞ்ச் பண்றோம்னு வைங்களேன். இப்போ இது வந்து ஃபார்முக்கு இது வந்து விளங்காது. இது இது ஃபார்ம் வந்து இப்படி எடுத்துக்காது. இது வந்து குரூப் செய்யப்பட்ட ஒரு ரேடியோ பட்டன் கிடையாது. இது என்ன சொன்னா மல்டிபிள் விஷயங்களுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி, இப்போ நான் இங்க கிளிக் பண்ணாலும் இதுவும் செலக்ட் ஆவுது. இங்க கிளிக் பண்ணாலும் செலக்ட் ஆவுது. இங்க கிளிக் பண்ணாலும் செலக்ட் ஆவுது. எதுவும் அன்செலக்ட் ஆவல. ஏன்னு சொன்னா நான் இதுக்கு சொல்லல. நான் இதுக்கு நேம் வந்து வேற வேற குடுத்ததுனால, அது வந்து இது வந்து குரூப் ரேடியோ பட்டனா அது எடுத்துக்கல. ஸோ அந்த ரேடியோ பட்டன்ல நமக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் வேணும் அப்படின்னு சொன்னா, நான் இதுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, நேம்ல வந்து ஒரே வேல்யூ தான் குடுக்கணும். ஒரே வேல்யூ குடுத்து, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நான் வந்து கிளிக் பண்ணும்போது, ஓகே இதுக்கான நேம் வந்து ஜெண்டர். இதோட வேல்யூ வந்து மேல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஸோ இது மாரி நான் என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு ரேடியோ பட்டன் உருவாக்கும்போது அதுக்கான நேம் வந்து சேமா இருக்கணும். புரியுதுங்களா? இப்படிதான். சரி, ஓகே, இதுக்கு நம்ம ஒரு நேம் குடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட்டுக்கு என்னது? மேல் இல்லையா? மேல். நம்ம லேபிள் குடுத்தே பண்ணிக்கலாம். ஏன்னு சொன்னா, இப்போ அதுதான் செமாண்டிக் டேக் இல்லையா? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து லேபிள் கிரியேட் பண்றேன். லேபிள் கிரியேட் பண்ணி டேக். இதுக்கு பேர் வந்து மேல். ஓகேங்களா? செகண்டுக்கும் லேபிள் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணி அதுக்கு என்னது? ஃபீமேல் இல்லையா?
ஃபீமேல். அடுத்ததுக்கு இன்னொரு லேபிள் கிரியேட் பண்றேன். இது ஆதார். ஓகேவா? இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா தெரியும். மேலு, ஃபீமேல் அது வந்துருச்சா? இப்போ நான் இது கிளிக் பண்ணும்போது, அது ப்ரௌசர் வந்து எடுத்துக்கும். ஓகே இந்த நேம் வந்து இது வந்து ஜெண்டருக்கான நேம். ஸோ இதோட வேல்யூ வந்து ஃபீமேல கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி, இந்த வேல்யூ வந்து என்ன செய்யும்னு சொன்னா, ஃபீமேலோட வேல்யூ அங்க வந்து ப்ரௌசர் இருக்கும். ஸோ இது போல தான் என்ன செய்யணும். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். நான் வந்து கரெக்ட்டா இங்க கிளிக் பண்ணும்போது தான் அது எடுக்குது. நமக்கு வந்து இந்த லெட்டர்ஸ் மேலயே கிளிக் பண்ணும்போது அது எடுக்கணும். அது இங்க கிளிக் ஆகணும். அப்படின்னா தான் நமக்கு அந்த லெட்டரும், இந்த ரேடியோ பட்டனும் அது அட்டாச் ஆயிருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன செய்வோம், நமக்கு எங்க ஐடியில என்ன வேல்யூ குடுத்துருக்கோமோ, என்ன நேம் குடுத்துருக்கோமோ, அந்த நேம இங்க லேபிள்ல ஃபார்ல நம்ம குடுத்தா தான், அந்த நேமும், அந்த ரேடியோ பட்டனும் வந்து கனெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதனால ஐடியில நான் மேல்ன்ற பேர நான் குடுத்துருக்கேன். அதனால நான் இங்க மேல் குடுக்குறேன். அதேபோல இங்க ஃபீமேல் இல்லையா? செகண்டுக்கு வந்து ஃபீமேல் அப்படின்ற ஐடி தான் குடுத்தேன். அதுக்கு ஃபீமேல் குடுத்துக்கிறேன். இப்போ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் பட்டன் மேல இல்லாம இங்க மேல் மேல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது அங்க கிளிக் ஆகுதா? ஓகே. அதே மாரி ஃபீமேல் மேல கிளிக் பண்ணேன். கிளிக் ஆயிடுச்சு. அதர்ல கிளிக் பண்ணேன். கிளிக் ஆகல. கிளிக் ஆக மாட்டேங்குது. ஏன்னு சொன்னா நம்ம அதுக்கு அட்டாச்சே பண்ணல இன்னும். ஸோ அதனால நான் இங்க அதர்ல என்ன வேல்யூ ஐடி குடுத்துருக்கேன். அதே இங்க நான் குடுத்தேன். இப்போ போய் பார்த்தோம்னு சொன்னா, அது வந்து கிளிக் ஆயிடும். ஸோ இது பெரிய கம்பு சுத்துற கதைலாம் இல்லைங்க. ஒண்ணுமே இல்ல இது. நீங்க ரேடியோ பட்டன் குடுக்கும்போது, நீங்க அதுக்கு நேம் ஒரு நேம் அதுக்கான வேல்யூ அந்த நேம் வந்து குடுக்கும்போது, அது ஜெண்டரா இருக்கலாம். இல்ல வேற ஏதோ லாங்குவேஜஸா இருக்கலாம். அப்படின்னு நீங்க குடுக்கும்போது, அது என்ன செய்யணும், நேம்ல மட்டும் அந்த வேல்யூ வந்து சேமா இருக்கணும். ஒரே வேல்யூ குடுக்கும்போது தான், இந்த வேல்யூ வந்து தனித்தனியா இருக்கலாம். ஏன்னா, அதுலருந்து தான் ஒரு வேல்யூ அது ப்ரௌசர் எடுத்து போகும். இந்த நேம்ல மட்டும் என்ன செய்யணும்னு சொன்னா, சேமா இருக்கணும். அப்படின்னா தான் ரேடியோ பட்டன் வந்து வேலை செய்யும். புரியுதுங்களா? ஓகே நம்ம ரேடியோ பார்த்து முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னு சொன்னா, செக் பாக்ஸ பத்தி பார்க்கலாம். செக் பாக்ஸ்ன்னு சொன்னா, இது வந்து அதான் செக் பாக்ஸ்னா உங்களுக்கு பார்த்தோனே இங்க தெரியுதுல்ல. இங்க பார்த்தோனே தெரியுது. நெறைய ஆப்ஷன்ஸ நம்ம கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். சிலது வந்து இந்த ஜெண்டர் அப்படின்ற விஷயத்த எடுக்கும்போது, நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் தான் நீங்க ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் கிளிக் பண்ண முடியும். செக் பாக்ஸ்ன்னும்போது நெறைய விஷயத்த நம்ம கிளிக் பண்ண முடியும். எனக்கு ஆப்பிளும் வேணும், எனக்கு பனானாவும் வேணுப்பான்னு சொல்லி நம்ம இங்கேயும் கிளிக் பண்ணலாம். ஸோ அது போல ஒரு பாக்ஸ் உருவாக்குறதுக்கு இந்த செக் பாக்ஸ் அப்படின்ற இந்த இன்புட் டைப்ப நம்ம யூஸ் பண்ணணும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இன்புட் டைப்ல செக் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐடின்னு சொல்லி அவங்க வந்து 3த்துக்கும் ஒரே நேம் குடுத்துருக்காங்களா? செக் பாக்ஸ்ல 3த்துக்கும் ஒரே நேம் குடுத்து 3 இந்த நேம்ல 3த்துக்கும் ஒரே நேம் குடுத்து, செக் பாக்ஸ் குடுத்தீங்கன்னு சொன்னா, நீங்க மல்டிபிள் ஆப்ஷன்ஸ கிளிக் பண்ணலாம். ரேடியோ குடுத்தீங்கன்னு சொன்னா, ஒரே ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ண முடியும். ஸோ இதுதான் சிம்பிளா இத ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேங்களா? ரேடியோன்னு குடுக்கும்போது ஒரே ஆப்ஷன், செக் பாக்ஸ்ன்னு குடுக்கும்போது மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்க வேல்யூ குடுத்துருக்காங்க. இது போல விஷயத்த நம்ம செஞ்சு பார்த்துட்டு வந்துடலாமா? நான் என்ன செய்றேன்னு சொன்னா, செக் பாக்ஸ்க்கு இன்புட் டைப் இன்புட்ல அது வந்து ஒரு செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன். ஒரு செக் பாக்ஸ நான் கிரியேட் பண்றேன். இப்போ நான் என்ன செய்றேன், என்னுடைய வெப்சைட்ல போய் பார்த்தேன்னு சொன்னா, இங்க ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆயிருக்கா? இங்க ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதான் செக் பாக்ஸ். ஸோ இதுக்கு நான் என்ன செய்றேன்னு சொன்னா, ஒரு ஒரு நேம் குடுத்து, நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா, இப்போ லாங்குவேஜஸ பத்தி பார்க்கலாமா? புரோகிராமிங் லாங்குவேஜஸ் அத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நேம் வந்து நான் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி லாங்ன்னே குடுக்குறேன். லாங் குடுத்துட்டு, இதுக்கு ஒரு ஐடி குடுக்குறேன். ஒரு ஐடி நேம் குடுக்குறேன். அதுக்கும் லாங்ன்னு இதுக்கான ஐடி நேம் என்னன்னு சொன்னா, நேம் வந்து லாங் இல்லையா? ஸோ ஐடியில ஃபர்ஸ்ட் வந்து சி லாங்குவேஜ் குடுக்குறேன். அதுக்கான வேல்யூ என்ன குடுக்குறேன்னு சொன்னா, சின்னே குடுக்குறேன். ஓகேங்களா? குடுத்தேன்னு சொன்னா, இப்ப நேம் வந்து லாங்குவேஜஸ பத்தி படிக்கிறோம். அதுல ஐடி வந்து அ சி லாங்குவேஜ பத்தி படிக்கிறோம். அதுக்கு ஐடி வந்து சின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து 3 செக் பாக்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா 3 செக் பாக்ஸ் இருக்கு. ஆனா அதுக்கான லேபிள் நம்ம இன்னும் குடுக்கல. பார்த்தீங்களா 3ம் செக் பாக்ஸ் வேலை செய்யுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னா, இதுக்கு வந்து செகண்ட் வந்து ஜாவா, 3வது வந்து பைத்தான். பைத்தான் குடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஐடி வந்து ஜாவா
இதுக்கு வந்து பைத்தான். இப்போ புரியுதுங்களா? இந்த வேல்யூ தான் அசல் இது. அது ஒரு லேபிள். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இதுக்கு வந்து லேபிள் கொடுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா? அதுக்கு நான் இப்போ லேபிள் கொடுக்குறேன். என்ன லேபிள் கொடுக்குறேன்? லேபிள் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி கொடுத்தா, லேபிள் டேக் கொடுத்தா இங்கே ஃபார் வருதா? ஃபாரில் நம்ம என்ன செய்யணும்? ஐடி என்ன கொடுத்துருக்கோம்னு சொன்னால், ஐடி என்ன கொடுத்துருக்கோமோ அது இங்கே ஃபாரில் வரணும். இப்போ ஃபாரில் வந்து நான் சி கொடுத்துருவேன். சி கொடுத்துட்டு இதுக்கான லேபிள் என்னன்னு சொன்னால், சி தான் இதுக்கான லேபிள். இதில் வந்து வேல்யூ என்ன கொடுக்குறோமோ அதுக்கான நேம் வந்து இங்கே வரும். சி தான் இதோடைய லேபிள். இப்போ லேபிள் வந்து இது கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். சிக்கான ஒரு செக் பாக்ஸ் இது. இதை கிளிக் பண்ணலாம். சி மேலேயே இங்கே கிளிக் பண்ணால் கூட அது வந்து இங்கே கிளிக் ஆகும். ஏன்னு சொன்னால் நம்ம லேபிள் கொடுத்து அதை அட்டாச் பண்ணியிருக்கோம். அதுதான் மூணுத்துக்கும். இப்போ நான் அடுத்து ஜாவாவுக்கு ஒரு லேபிள் கிரியேட் பண்ணுறேன். லேபிள் கொடுத்து ஃபார் ஐடியில் என்ன கொடுத்துருக்கேன்? ஜாவான்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் ஜாவான்னு கொடுத்துட்டு அதுக்கான லேபிளும் என்னென்னா ஜாவா தான். ஜாவா கொடுத்துருக்கேன். மூணாவது வந்து பைத்தான் இல்லையா? லேபிள் கொடுத்து ஃபார் ஐடியில் என்ன கொடுத்துருக்கோம்? அதுக்கு ஃபாரில் வரணும். ஐடியில் பைத்தான் கொடுத்துருக்கோம். பைத்தான் அதுக்கான லேபிளும் அஃப்கோர்ஸ் பைத்தான் தான். இப்போ போய் நீங்கள் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு வந்துச்சு சி, ஜாவா, பைத்தான். ஸோ இது வந்து என்ன சொன்னால் ரேடியோ பட்டன். இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் கிளிக் பண்ண முடியும். இது வந்து செக் பாக்ஸ் பட்டன். இதில் நீங்கள் எத்தனை ஆப்ஷன்ஸ் வேணுமோ அத்தனை ஆப்ஷன்ஸும் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜாவா இந்த ரேடியோ பட்டன், செக் பாக்ஸ் பட்டன் இதுதான் ரொம்ப சிம்பிள், ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. ஸோ நம்ம செக் பாக்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் செலக்ட் அப்படின்ற இந்த இன்புட் டைப் வந்து பார்க்க போகிறோம். செலக்ட்னு சொன்னால் இப்போ அதே தான் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். அதுதான் ரேடியோ பட்டன் இது கேட்பான்னு சொன்னால் அது வந்து ஒரு 3-4 ஆப்ஷன் இருந்தால் ஓகே. இது போல் மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது. ஒரு கண்ட்ரி வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னும் போது அது ஒரு லிஸ்ட்டில் நிறைய கண்ட்ரி வந்து அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது போல் லிஸ்ட்டை ஒரு கிரியேட் பண்ணி அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி இந்த செலக்ட்ன்ற டேக் இந்த இன்புட் டைப் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போமா? ரொம்ப ஈஸி தான். அதுக்குள்ளே என்ன செஞ்சுருக்காங்கன்னு பண்ணால் இங்கே செலக்ட்ன்ற இன்புட் டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே லேபிள் கொடுத்துருக்காங்க. லேபிள்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி. அது கீழே வந்து ஆப்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன்ஸில் தான் என்ன செஞ்சுருக்காங்க? என்னென்ன கண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் வந்து ஒரு கண்ட்ரியை வச்சு நம்ம பண்ணி பார்ப்போம். இதை நான் ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டினா புரியும். இப்போ ஒரு பேராகிராஃப்குள்ளே நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் செலக்ட் அப்படின்ற டேகை நான் எழுதுறேன். அங்கே நேமும் ஐடியும் எனக்கு காட்டுது. நேம் என்ன? இப்போ நம்ம கண்ட்ரியை பற்றி தானே ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ண பண்ணுறோம். அதுக்கு கண்ட்ரின்ற நேமை நான் கொடுக்குறேன். ஐடியும் நான் கண்ட்ரின்னே கொடுக்குறேன். இந்த ஐடி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் சொல்லுங்கள்? லேபிளோட அட்டாச் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். புரியுதா? இப்போ இந்த செலக்ட்குள்ளே நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இப்போ வந்து நான் ஆப்ஷன்ஸை கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஆப்ஷன்ற நீங்கள் டைரெக்டாக இதை எழுதுனீங்களே அந்த டேக் எழுதுனீங்களா அது வேல்யூ கேட்குது. வேல்யூக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்ட்ரின்னு டிஃபைன் பண்ணிடுவோம். இந்தியா. இந்தியாவுக்கான வேல்யூ இந்தியானே நம்ம கொடுக்கலாம். இந்தியாவுக்கான வேல்யூ இந்தியா தானே? இந்தியா. அடுத்த ஒரு ஆப்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். ஆப்ஷன் அதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? ஒய்கே. அதுக்கான வேல்யூ யூகேன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஷனில் அதுக்கான வேல்யூ என்ன? யூஎஸ். அடுத்த ஒரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணுறேன். சைனா. லேபிளும் சைனான்னு கொடுக்குறேன். ஓகேவா? சைனான்னு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு செலக்ட்ன்ற ஒரு லிஸ்ட்டு கிரியேட் ஆகி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா? இங்கே ஒரு லிஸ்ட்டு கிரியேட் ஆகிடுச்சு. நான் கிளிக் பண்ண சொன்னால் இந்தியா. ஜூம் பண்ணி பார்த்தேன். இங்கே கிளிக் பண்ணும்போது இந்தியா, யூகே, யூஎஸ், சைனான்னு லிஸ்ட் வருதா? ஸோ இதுக்கு ஒரு லேபிள் கொடுத்தா நல்லா இருக்கும்ல. ஐடி கொடுத்தாலே அதுக்கு தானே ஒரு லேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு தான். ஸோ லேபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். லேபிள் கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்தாங்க டேக் கட்டணும் இல்லையா? இதுமாரி ஏதாவது தப்பு பண்ணிடுறோம் அடிக்கடி. லேபிள் கொடுத்து நான் என்ன செய்கிறேன்? ஃபார் வந்து எது கொடுக்கணும்? ஐடியில் என்ன கொடுத்துருக்கணும் அது இங்கே ஃபாரில் வரணும். அதனால என்ன செய்கிறேன்? கண்ட்ரி கொடுத்துட்டு இதுக்கு லேபிள் என்ன பேர் கொடுக்குறேன்? செலக்ட் யுவர் கண்ட்ரி. இப்போ போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்லா இருக்கும் பார்க்க. பார்த்தீங்களா? செலக்ட் யுவர் கண்ட்ரி வந்துருக்கு. கிளிக் பண்ணும்போது லிஸ்ட் வருது. அதில் நான் என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். இதுலேயே நிறைய இருக்குங்க. இந்த செலக்ட்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது.
இதெல்லாம் நீங்கள் டாக்குமெண்டேஷன் போய் படிங்க. இதில் ஓவர் பண்ணால் டாக்குமெண்ட் காட்டுதா, அந்த டாக்குமெண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷனே நிறைய குரூப் குரூப்னு ஒன்று இருக்குது. ஆப்ஷன் எல்லாத்தையும் குரூப் பண்ணுற ஒன்று இருக்குது. ஸோ இதுலேயே நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போய் டாக்குமெண்டேஷனில் படிங்க. இப்போ இந்த செலக்ட்ன்ற இந்த விஷயம் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே தானே? செலக்ட் ஓகேவா? கிட்டத்தட்ட நம்ம முடிக்க போகிறோங்க. HTML முடிய போகுது. அடுத்தது வந்து டெக்ஸ்ட் ஏரியா. டெக்ஸ்ட் ஏரியானா ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. இது ஒரு ரெஸ்யூம் ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. ஒரு ரெஸ்யூம் வந்து கிரியேட் பண்ணுறீங்க. அதில் சின்னதாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாரி கொடுத்து அது கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு சின்னதாக பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ண இல்லையா, அதுக்கு டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்ற ஒரு டேகே யூஸ் பண்ணி அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, டேக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு எத்தனை ரோவில் எத்தனை காலம்னு உங்களுக்கு பாக்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணிவிட்டு அதான் சொல்கிறாங்க, அது அவ்வளோதான். இது வந்து சில ப்ரௌசரில் இது ரீசைசபிளாகவும் இருக்கும், பெருசாகவும் சின்னதாகும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? கீழே நான் என்ன செய்யணும், இதெல்லாம் பேராகிராஃப் போட்டு நீங்கள் செய்யுங்க. அது ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன வேணும், ஒரு டெக்ஸ்ட் ஏரியா வேணும். டெக்ஸ்ட் ஏரியா கொடுத்து டேப் தட்டினோன்னா இதுக்கு நேம் ஐடியெலாம் நான் இப்போ கொடுக்கல. இதுக்கு வந்து ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் கொடுக்குறேன். எத்தனை ரோவில் வேணும் எனக்கு, ஒரு 4 ரோ. காலம் எத்தனை, காலம் வந்து ஒரு 40 காலம்ல எனக்கு வேணும். 40 காலம்லாம் அதிகமாக இருக்கே, ஒரு 10 காலம் ஓகே. சரி பார்ப்போமா எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு பாக்ஸ் வந்து எனக்கு கிரியேட் ஆகிடுச்சா, ஒரு 4 ரோ ஒரு 40 காலமில் ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதில் இப்போ நீங்கள் என்ன வேணால் எழுதலாம். இதுக்குள்ளே நீங்கள் ஒரு விஷயத்தையும் செய்யலாம். இப்போ இதுக்குள்ளே என்ன செய்யலாம், டைப் யுவர் மெசேஜ் அப்படின்னு சொல்லி சும்மா நீங்கள் போட்டு கொடுத்தீங்களா, அதில் நார்மலாக எப்படி இருக்கும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, சும்மா நோட் எழுது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ரீசைஸபிள் தான், பெருசாக்கலாம் சின்னதாக்கலாம். சின்னதாக்கும் போது இங்கே காட்டு, புரியுதுங்களா? டெக்ஸ்ட் ஏரியா பெரிய ஒரு விஷயம் இல்லை, சும்மா நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்தா நல்லா இருக்கும்ல. என்ன ஹெட்டிங் கொடுக்கலாம், ஒரு H2 கொடுத்து மெசேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே போய் ஓகேங்களா. இப்போ கரெக்டாக இருக்கா பாக்ஸு? பாக்ஸ் இப்போ கரெக்டாக இருக்கு பாருங்க. ஓகேவா? அது டெக்ஸ்ட் ஏரியா, அவ்வளோதான். அது மேட்ரு முடிஞ்சது போகுது, பெரிய விஷயம் இல்லை. அந்த சாப்டரே முடிஞ்சதுங்க. கிட்டத்தட்ட ஒரு காம்ப்ளிகேட்டான சாப்டர் அது. நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள், அப்போ தான் புரியும். அந்த சாப்டரே முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ஐஃப்ரேம் அப்படின்ற ஒரு சின்னதாக ஒரு விஷயம் தான், அதை நான் சொல்லி கொடுத்ததான் பார்த்துங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆட்டோ கம்ப்ளீட் ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதையும் நான் பின்னாடி சொல்கிறேன் அது எப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஐஃப்ரேமையும் நான் முடிச்சுட்டு வந்துடலாம். ஐஃப்ரேம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஐஃப்ரேம்னு சொன்னால் நம்மளுடைய வெப்சைட்டில் ஏதாவது ஒரு இப்போ ஒரு யூடியூப் வீடியோ இருக்குது, அது ஸ்ட்ரெயிட்டாக என்னோட வெப்சைட்லேயே வந்து அது வந்து ஷோ ஆகணும். அது என் வெப்சைட்டில் ஓடணும். யூடியூப்ல இல்லாமல் அது என் வெப்சைட்லேயே ஓடணும். இல்லை ஏதாவது ஒரு ஷாப்பிங் பண்ணுற வெப்சைட் இருக்கா, அந்த வெப்சைட்டுக்கு டைரெக்டாக என்னுடைய வெப்சைட்லேயே அது ஓடணும்னு சொன்னால் அதுக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த ஐஃப்ரேம் அப்படின்ற ஒரு விஷயம். ஒன்றும் இல்லை, இப்போ நான் யூடியூப்ல போகிறேன். யூடியூப்ல போயிட்டு என்னுடைய வீடியோ நான் அவங்க வீடியோ எடுத்தால் ஏதாவது பிரச்சனை வரும். என் சேனலுக்குள்ள போகலாமா? சேனலுக்குள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இப்போதைக்கு 4 வீடியோ தான் போட்டிருக்கேன், ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ கிளிக் பண்ணி இங்கே ஷேர்ன்ற ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே எம்படுன்ற ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே ஐஃப்ரேமுடைய மொத்த அந்த கோடும் வந்துடும். ஸோ அதை அப்படியே கிளிக் காப்பி பண்ணி நான் என்னுடைய கோடில் போட்டேன்னு சொன்னால் அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. வேர்ட்
குடுத்தேன்னு சொன்னா, இங்க அந்த அந்த ஐஃப்ரேம் உடைய மொத்த கோடும் இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? எவ்வளோ ஃப்ரேம் எல்லாம் வந்துருச்சு. ஹைட்டு, விட்த் பெருசா இருக்குன்னு நெனைக்கிறேன். நம்ம வெப்சைட்ல போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னா, ரொம்ப பெருசா இருக்கா? ம். பார்த்தீங்களா? என்ன அந்த YouTubeல இருக்க வீடியோ வந்து இப்ப என்னோட வெப்சைட்ல வந்து ப்ளே ஆகும். இங்க ப்ளே குடுத்தா என்னுடைய வெப்சைட்ல ப்ளே ஆகுது. ஸோ இது போல ஒரு YouTubeஓட வீடியோவோ, அசைட் டேக் இல்ல அசைட் நீங்க வேற டேக்ன்னு சொன்னா ஏதாவது வெப்சைட்டோ, இது என்னன்னு சொன்னா உங்க வெப்சைட் வந்து இதுவும் அதே போல தான். அதுக்குள்ள உங்க ஒரு உங்க இருக்குன்னா, வெப்சைட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத நான் விஷயத்த இன்னொரு நீங்க டேக் எழுதணும் காட்டுறேன் உங்களுக்கு. அப்படின்னு சொன்னா சம்மந்தம் இல்லாம என்ன கொடுப்பீங்க? ஒரு ஆடு தான் கொடுப்பீங்க. அதான் சொல்றாங்க. இன்னொரு ஐஃப்ரேம் பர்பஸ் வந்து ஐஃப்ரேம் டேக நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பார்டர் இப்ப எனக்கு தேவையில்ல. ஒரு சோர்ஸ் எனக்கு வேணும் இல்லையா? அந்த சோர்ஸ் எங்கேருந்து எடுக்கலாம்? ஏதாவது வெப்சைட்குள்ள போகணுமா? விக்கிபீடியாவை நான் போய்க்கிறேன். விக்கிபீடியா போயிட்டு யாரை பத்தி எடுக்கலாம்? எலான் மஸ்க் எடுக்கலாமா? எலான் மஸ்க். ஸோ இவரை பத்தின ஒரு ஆர்டிகல் மிக சின்னதா இருக்கு. ஒரு ஆர்டிகல் வந்து இங்க இங்க வந்து அதோடைய விக்கிபீடியாவுடைய ஃபுல் அந்த லிங்க் இருக்கா? இந்த லிங்கை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி ஜஸ்ட் உங்க ஐஃபோன்ல நீங்க போட்டீங்கன்னு சொன்னா சோர்ஸ் இருக்குல்ல, அந்த சோர்ஸ்ல நீங்க போட்டீங்கன்னா இது உங்களுக்கு உங்க வெப்சைட்ல வந்துடும். உங்க வெப்சைட் அங்கப்பா. இந்த வெப்சைட் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. பக்கத்திலே வந்துருச்சா? இதுக்கு என்ன செய்யணும்ப்பா? பிஆர் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். பக்கத்திலே வந்துருச்சுங்க அது. எங்களை கீழே வந்து அந்த விக்கிபீடியாவுடைய சைட் வந்துச்சு. கீழே வந்து அந்த ஆர்டிகல் வந்துருச்சா? ஸோ இது போல் ஏதாவது ஒரு வெப்சைட்டோ யூடியூப் வீடியோவோ இங்கே வந்து நீங்கள் சைஸு வித்தெல்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஒன்றும் இல்லை, பெரிய பிரச்சனை இல்லை இது. இங்கே போயிட்டு நீங்கள் அதில் வித் ஐட்டம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் வித் ஈக்குவல் டு இப்போ அந்த யூடியூப் வீடியோவில் எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ பெருசாக எனக்கும் வேணும்ப்பா அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, வித்து கொடுத்துட்டு ஒரு ஹைட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வேலையே முடிஞ்சுது. 315 இருக்கா? ஓகே, இப்போ போய் பாருங்க, அதுவும் அவ்வளோ பெருசு வந்துருச்சு. ஆர்டிகல் வந்து இப்போ நல்லா கிடையாது. ஸோ இது போல் ஏதாவது வெப்சைட்டோ யூடியூப் வீடியோவோ நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னால் மேக்ஸிமம் எதுக்கும் சான்ஸ் இருக்காது. கொடுக்கணும்னா நீங்கள் இந்த ஐஃப்ரேம் அப்படின்ற இந்த டேகை யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அதான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஓ அல்லாஹு அக்பர்! கிட்டத்தட்ட நமக்கு லெவல் 5 சாப்டரே க்ளோஸிங் ஆகிட்டு. இதோட வந்து நமக்கு இந்த ஹெச்டிஎம்எல்ல கோட் பண்ணி நம்ம படிக்கணும் இல்லையா? அதெல்லாம் வேலை முடிஞ்சுது. இந்த லெவல் 5 இல்லை, இது லெவல் 4 தான். லெவல் 4 தான் இதில் 5 அதில் போட்டுருக்கு. நம்ம இப்போதைக்கு லெவல் 4 தான் முடிச்சிருக்கோம். இந்த லெவல் 4ஓட இந்த ஹெச்டிஎம்எல் நீ கோட் பண்ணுறதெல்லாம் முடிஞ்சிச்சு. லெவல் 5 அண்ட் 6 நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் ப்ரௌசர் டூல்ஸையும் கிட்டப்பையும் பற்றி சொல்கிறேன். அதில் கோடிங்லாம் பெருசாக இருக்காது. நீங்கள் ப்ரௌசர் டூல்ஸை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கோடு எழுதுறீங்கன்னு சொன்னால் அதில் எப்படி எரர் செக் பண்ணுறது, லைவாக எப்படி கோடை எடிட் பண்ணுறது, அந்த விஷயம்லாம் ப்ரௌசர் டூல்ஸ் வந்து எப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்துருவேன். ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது நமக்கு ஹெச்டிஎம்எல் ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த லெவல் 4ஓட ரிவிஷன் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் டேகு, அதில் ஆர்டர் லிஸ்ட்டு, டைப் ஆஃப் ஆர்டர் லிஸ்ட்டு, அன்ஆர்டர் லிஸ்ட்லாம் என்னென்னு பார்த்தோம். டேபிள் டேக் வந்து தெளிவாக சொல்லி கொடுத்தோம். டேபிள் எப்படி அந்த டேக்லாம் யூஸ் பண்ணி டேபிளை கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி. அடுத்தது ஃபார்ம்ஸ் பார்த்தோம். அதில் இன்புட் டேக் வந்து எத்தனை இன்புட் டேக் நம்ம பார்த்தோம் பாருங்கள், நிறைய இன்புட் டேக் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஆட்ரிபியூட்டு அதை பற்றி படித்தோம். நேம் அண்ட் வேல்யூவை பற்றி பார்த்தோம். லேபிள் டேக் எப்படின்னு சொல்லி பார்த்தோம். நிறைய விதமான டைப்ஸான இன்புட் டேக்லையும் பார்த்தோம். அப்புறம் கடைசியாக லாஸ்ட்டில் வந்து ஐஃப்ரேமை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து என்ன சொன்னால் இந்த லெவல் 4ஓட ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் செய்யுங்க. அந்த ப்ராஜெக்டில் அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, கிரியேட் a பேஜ் வித் ஆல் டைப் ஆஃப் ஆர்டர் லிஸ்ட்டு அண்ட் ஒன் அன்ஆர்டர் லிஸ்ட். இந்த இந்த ப்ராஜெக்டை நான் செஞ்சுருக்கேன். எங்கே செஞ்சுருக்கேன்? நான் எதுக்குள்ளே போட்டிருக்கேன்? HTML ஃபைலுக்குள்ளே போட்டிருக்கேன். இது டிவ் டேக் யூஸ் பண்ணிடுவா.
இந்த லிஸ்ட்லயே போட்டு வச்சிருந்தோம் பாருங்க. என்ன சொன்னாங்க, ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட் இருக்கா? இந்த ப்ராஜெக்ட் நான் செஞ்சிருக்கேன். ஆர்டர் லிஸ்ட் இங்க இருக்கு. அதே போல அன்ஆர்டர் லிஸ்ட்டையும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு முடிச்சிட்டேன்னா, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க செய்யணும். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கிரியேட் ஏ டேபிள் வித் ஹெட்டிங்ஸ், கேப்ஷன்ஸ் அண்ட் a few rows. One of the headings should take at least 3 columns. அப்படின்னு நான் செஞ்சிருக்கேன் இல்லையா? எங்க செஞ்சேன்? இது கீழே இருக்கு, டேபிள் இருக்கு, ஹெட்டிங் இருக்கு, ஹெட்டிங் இருக்கு, கேப்ஷன் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு காலம் வந்து அட்லீஸ்ட் என்ன செஞ்சாங்க, 3 காலம் எடுக்கணும் இல்லையா? அந்த 3 கால் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஒரு டேபிள் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராஜெக்டையும் செஞ்சிருக்கேன். மூணாவது என்ன சொல்றாங்கப்பா, மூணாவது என்ன சொன்னாங்க, கிரியேட் ஏ கான்டாக்ட் மீ ஃபார்ம் வித் ரெலவெண்ட் டீடைல்ஸ் ஃபார் யுவர் ரெஸ்யூம் வெப்சைட். அதான் இந்த ஃபார்ம் தான். நம்ம இங்கே ஃபார்ம் டாட் HTML சொல்லி ஒரு ஃபார்மே கிரியேட் பண்ணோம் இல்லையா? அவங்க வந்து கான்டாக்ட் மீ அப்படின்ற ஒரு ஃபார்மை நீங்கள் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே ஒரு ஃபார்மே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். பார்த்தீங்களா, என்னுடைய ப்ராஜெக்ட் பார்த்தீங்களா, ஒரு ஃபார்மை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா, அது என்னோட ப்ராஜெக்ட். நீங்கள் கான்டாக்ட் மீ அப்படின்னு சொல்லி ஒரு உங்களுடைய ரெஸ்யூமியோடைய ப்ராஜெக்டை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது செய்யுங்க. அடுத்தது, யூஸ் iframe டு ஆட் திஸ் வீடியோ டு யுவர் பேஜ். உங்களுடைய வீடியோ அவங்க ஆட் பண்ண சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய வீடியோவை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், iframe டேகை யூஸ் பண்ணி என்னுடைய வீடியோ நீங்கள் இது போல் ஆட் பண்ணுங்கள் உங்களுடைய பேஜில் ஆட் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய மெயிலுக்கு அனுப்புனீங்கன்னு சொன்னால் எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, நம்மளுடைய ஒரு பாடத்தை எடுத்து படித்து ஓகே இந்த வெப்சைட்டை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கும் அது கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். நீங்கள் எடுத்து அனுப்பலன்னா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சும்மா சொல்கிறேன், எடுத்து அனுப்புங்க, நல்லாயிருக்கும். இந்த HTML கற்றுக்கிட்டோம் இல்லையா? இந்த HTML கற்றுக்கிட்டு நான் ஆட்டோ கம்ப்ளீட் பற்றி சொல்லித்தரேன் சொல்லியிருந்தேன்ல. ஒன்றும் இல்லைங்க, பெரிய மேட்டர்லாம் இல்லை. ஆட்டோ ஃபோக்கஸ்ன்னு சொன்னால் நீங்கள் எந்த இடத்துல ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுக்குறீங்களோ உங்கள் வெப்சைட் ஓப்பன் ஆன உடனே கரெக்டாக அந்த இடத்துல தான் போய் நிற்கும். இப்போ மேலே வெப்சைட் இருக்குது, கீழே வந்து ஒரு பேஜ் இருக்குது. அந்த பேஜில் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் வெப்சைட் ஓப்பன் ஆன உடனே மேலே இருக்காது, கரெக்டாக கீழே வந்துடும். ஸோ அதுதான் ஆட்டோ ஃபோக்கஸ்ன்ற விஷயம். ஆட்டோ கம்ப்ளீட்னு சொன்னால் ஆட்டோ கம்ப்ளீட் ஈக்குவல் டு ஆன்னு கொடுக்கணும். அங்கே தான் நான் கொஞ்சம் தடுமாறினேன், இங்கே என்னடா கொடுக்கணும் ஞாபகம் இல்லைன்னு. ஆன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வெப்சைட்டில் போயிட்டு இங்கே ஏற்கனவே நான் சில விஷயங்கள் எழுதுனேன் இல்லையா? இங்கே பாருங்க, ஆட்டோ கம்ப்ளீட் மாதிரி காட்டுதா? ஸோ அதுக்காக வேண்டிதான் டீன் நான் எழுதினோடனே இங்கே ஆட்டோ கம்ப்ளீட் மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ அதுக்கு தான் அந்த ஆட்டோ கம்ப்ளீட் அந்த விஷயம். ஓகேங்களா, இந்த HTML நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? இந்த HTML படித்ததுக்கு ஒரு சின்ன இங்கே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு வெப்சைட் இருக்குது. நான் முன்னாடி பார்த்தேன், அது இப்போ எங்கே இருக்கா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் தேடி பார்க்குறேன், இங்கே முன்னாடியே தேடி பார்க்குறேன். கிடைச்சதுன்னா ஓகே அந்த வெப்சைட். அந்த வெப்சைட் எங்கே இருக்குன்னு தெரியலங்க. ஸோ இது வரைக்கும் நாம கொடுத்ததை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி செய்யுங்க. ப்ராஜெக்ட் செஞ்சு எனக்கு அனுப்புனா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். அனுப்பலான்னா கூட ஓகே, நமக்கு 4 பேர் சொல்லி கொடுத்தேன் அப்படின்ற ஒரு திருப்தி இருந்தால் நமக்கு போதும். ஓகேங்களாங்க, நமக்கு HTML விஷயம் முடிஞ்சு போச்சு. ஸோ கண்டினியூவாக லேர்ன் பண்ணுங்கள், குயிட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குலாம் பார்க்காதீங்க, டைம் கொடுத்து ஃபோக்கஸாக லேர்ன் பண்ணீங்கன்னு சொன்னால் பின்னாடி உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. ஸோ டோன்ட் குவிட், லெட்ஸ் கண்டினியூ த ஸ்டடீஸ். பாய்.